ரிப்ளை பண்ண பயமாதான் இருக்கு. குரூப் எல்லாம் நல்ல வேலை கிரியேட் பண்ணல, இன்னும் கிரியேட் பண்ணிட்டா அவ்வளவுதான். இப்போ அட்மின்ஸ் தான் டெக்ஸ்ட் பண்ணணும்னு கொடுத்தா கூட நம்பர் இல்லைன்னா அதுல காட்டும் யார் யார் குரூப் மெம்பர்ஸ்ன்றது. நம்பரை வச்சே இவங்க பண்ணாத வேலையெல்லாம் பண்ணுவானுங்க. ஓகே, இப்போ விஷாலிக்கு சைன் போடணும், திவ்யாக்கு சைன் போடணும். குட் ஆஃப்டர்நூன் எவ்ரிவன். இது வரைக்கும் பார்த்ததுல என்னென்ன டவுட் இருந்துச்சுன்னா கேட்டுடுங்க. யாராவது ப்ராக்டிஸ் பண்ணியிருப்பீங்க, உங்களுக்கு எரர் வந்திருக்கும், டவுட் இருந்தால் கேட்டுடுங்க. இன்றைக்கி மோஸ்ட்லி நம்ம வந்து டவுட் செஷன் மாதிரி தான் பார்க்க போகிறோம். நீங்கள் கேட்குற கேள்வி என்ன நீங்கள் ஆல்ரெடி எதாவது ப்ராக்டிஸ் பண்ணியிருந்தீங்க அப்படின்னா அதை பேஸ் பண்ணி எனக்கு எக்ஸசைஸ் ஏதாவது போட்டிருந்தீங்கன்னா கூட அதை போட முடியாமல் விட்டதை கூட நம்ம இன்னைக்கு கிளாஸில் பார்க்கலாம். ஸோ இது வரைக்கும் நீங்கள் யாராவது ப்ராக்டிஸ் பண்ணி உங்களுக்கு ஏதாவது எரர் இருந்து அது போட முடியாமல் போயிருந்து தான் வாட் எவர் நம்ம இது வரைக்கும் பார்த்துருக்கிற டாபிக்குள்ளே இருந்ததுன்னா சொல்லுங்கள், அதெல்லாம் நான் போட்டு காமிக்கிறேன். இல்லை ஏதாவது ப்ரோக்ராம் நீங்கள் வந்து வச்சுருக்கீங்க அது போடணும் அப்படின்னாலும் போட்டு காமிக்கிறேன். எல்லாரையும் அன்மியூட் பண்ணியிருக்கேன். யாருக்கெல்லாம் டவுட் இருக்கோ கேட்கலாம். டெக் ஆஃப் கார்ட்ஸ்லேருந்து ஒரு கார்டை பிக் பண்ணுற மாதிரி வேணுமா? அதாவது செட் ஆஃப் கார்ட்ஸ் வச்சுருக்காங்க, அதுலேருந்து நீங்கள் ஒரு கார்டை பிக் பண்ணணும், அந்த மாதிரி தானே? ஓகே, பார்க்கலாம். அதாவது என்னன்னா, கார்ட்ஸ் பொறுத்த வரைக்கும் என்னன்னா, அதாவது கார்டு வந்து 4 ஃப்ளேவரில் இருக்கும் இல்லையா? ஸ்பேடு, கிளவர், ஆர்டின், டைமண்ட் இருக்கும். அதில் 1 to ஏஸ் இருக்கும், அப்புறமா 2லேருந்து 9 வரைக்கும் 10 வரைக்கும் நம்பர்ஸ் இருக்கும், ஜாக்கு, கிங்கு, குயின். இதை தான் நம்ம எடுத்து என்ன பண்ண போகிறோம், ஷஃபிள் பண்ண போகிறோம். ஓகே, புக்கில் இருக்காது, எக்ஸசைஸ் ப்ரோக்ராமில் இருக்கா? என்ன ஆக்சுவலாக என்ன அந்த எக்ஸசைஸ் ஷேர் பண்ணுங்க பார்க்கலாம். கார்டை பிக் பண்ணணுமா இல்லை கார்டை பிக் பண்ணி வேறு எதனா செய்யணுமா? கார்டை பிக் பண்ணுறதா இருந்தால், ரேண்டமாக ஒரு கார்டை பிக் பண்ணுறதா இருந்தால் என்ன பண்ணலாம் அப்படின்னா, 4 டைப் ஆஃப் கார்டை ஜென்ரேட் பண்ணிவிட்டு எல்லாத்தையும் ஷஃபிள் பண்ணி விட்டிங்கன்னா என்ன ஆகிடும், செட் ஆயிரும் இல்லையா? ரேண்டம் போட்டுங்க, 4 டைப் ஆஃப் கார்டை ஜென்ரேட் பண்ணணும், ஒரு கார்டும் எடுத்துக்க போகிறோம். சரியா? ஃப்ளேவர்னு வச்சுக்கிறேன். ஃப்ளேவர் ஈக்குவல் டு நம்ம இதில் அதான் அந்த ஸ்பேட்ஸு அதெல்லாம் வச்சுக்கலாம். என்ன டைப் ஆஃப் டேட்டான்னு தெரியணும் இல்லையா? அதனால என்ன பண்ணணும்னா ஸ்பேட்ஸ், ஹார்ட்ஸ், டைமண்ட், கிளவர். ஸோ இந்த மாதிரி வச்சுக்கிறோம். ஓகே, இதில் வந்துட்டு இதில் வந்து அதே தான் ஜென்ரேட் பண்ணும்போது என்ன பண்ணுவோம் அப்படின்னா 2 to 9 வந்து 2 to 10 வந்து நம்பர்ஸு, அதுக்கப்புறம் ஜாக்கு, கிங்கு, குயின் இருக்கும் இல்லையா? ஸோ அதுக்கு என்ன பண்ணலான்னா கார்டு ஈக்குவல் டு அதுக்கு ஒரு லிஸ்ட் வச்சுக்கிறேன். அந்த லிஸ்ட்டில் என்ன பண்ண போகிறேன்னா ஃபஸ்ட்டு ஏஸ் இருக்கணும் இல்லையா?
ஏ வச்சுக்கிறேன். அதுக்கப்புறம் என்ன வரணும் உங்களுக்கு? 2ல இருந்து 11 வரைக்கும் போட்டோம்னா 10 வந்துடும். ப்ளஸ் அதில் இதை ஆட் பண்ணிக்கிறேன். என்னெல்லாம் வரணும்? ஜாக்கு, கிங்கு, குயின் இல்லையா? இந்த மாதிரி ஆட் பண்ணிக்கிறேன். ஸோ இப்போ எல்லாம் கார்டு மட்டும்தான் இருக்குது. இப்போ நான் பிரிண்ட் பண்ணி காட்டுறேன் பாருங்க. கார்டை பிரிண்ட் பண்ணி காட்டுறேன். இப்போ ரன் பண்ணிங்கன்னா ஏலேருந்து ஆரம்பித்து லைனாக 13 கார்டு வந்துருச்சு இல்லையா? இப்போ இதில் வந்து இதே மாதிரி எல்லா ஃப்ளேவர்லேயும் இருக்கணும். எல்லாத்தையும் ஒரே கார்டாக மாற்றி அதுக்கப்புறம் அதை என்ன பண்ணலாம்? ஷஃபில் பண்ணிவிட்டு பிரிண்ட் எடுக்கலாம். ஓகே, ரேண்டமாக ஒன்று பிக் பண்ணலாம். இப்போ இது 4 டைப் கார்டையும் மிக்ஸ் பண்ண போகிறேன். 4ஐயும் ஜென்ரேட் பண்ணுவோம். முதல்ல எப்படி ஜென்ரேட் பண்ணுவோம்னா டெக் ஈக்குவல் டு எம்டி ஸ்ட்ரிங் வச்சுக்கலாம். என்ன கவனிப்பாருங்களேன், இது வந்து ஸ்பேட் எடுக்கிறேன், இது எல்லாத்தையும் மிக்ஸ் பண்ணுறேன். ஹார்ட் எடுக்கிறேன், மிக்ஸ் பண்ண போகிறேன். டைமண்ட் எடுக்கிறேன், மிக்ஸ் பண்ண போகிறேன். கிளாவர் எடுக்கிறேன், மிக்ஸ் பண்ண போகிறேன். இதுதான் பண்ண போகிறேன். ஸோ இதில் என்ன பண்ணலாம்னா ஃபார் எக்ஸ் இன் ஃப்ளேவர்னு எடுத்துக்கங்க. ஓகே, ஃபார் ஒய் இன் கார்டு எடுத்துக்கங்க. 2 லூப் போட்டிருக்கோம். ஏன்னு சொல்கிறேன் கேளுங்க. ஃபஸ்ட்டு கார்டு ஃப்ளேவர் எடுத்தீங்கன்னா ஃப்ளேவரில் ஃபஸ்ட்டு ஸ்பேட் எடுக்கும். ஸ்பேட் எடுத்து உள்ளே வந்த உடனே ஒயில் என்ன இருக்கும்? ஏலேருந்து கே வரைக்கும் இருக்குது இல்லையா? அப்போ என்னன்னா அது மிக்ஸ் பண்ணிடலாம். டெக் டாட் அப்பெண்ட் கொடுத்து யார் ஆட் பண்ண போகிறோம்னா ஃப்ளேவரையும் அதாவது எக்ஸையும் ஒய்யும் கன்கேட் பண்ணிங்க. சரியா? எக்ஸு கொஞ்சம் ஒரு ஸ்பேஸ் விட்டு ஒய் ஆட் பண்ணிக்கிறேன். இப்போ கடைசியாக பிரிண்ட் டெக்குன்னு கொடுத்தீங்கன்னா என்ன வருதுன்னு பாருங்கள். இந்த லூப் ஃபுல்லாக முடிஞ்சிட்டோம். முடிஞ்சோடனே பிரிண்ட் டெக்குன்னு கொடுத்தா என்ன வரும் அப்படின்னா, நல்லா கவனிச்சிங்க, ஃப்ளேவரில் 4 டைப் ஆஃப் இருக்குது. கார்டில் 13 கார்டு இருக்குது. இந்த லூப் 4 முறை போகும், இந்த முறை 13 போகும். எக்ஸில் இருக்கிற முதல் வந்து ஸ்பேடு, ஸ்பேட்லேருந்து ஒய் என்ன போகும்? 13 போகும். 13 முறையும் ஆட் ஆகிடும். அதுக்கப்புறம் திருப்பி அடுத்த 13 முறை, அடுத்த 13 முறை, அடுத்த 13 முறை, 4 முறை 13 முறை போச்சுன்னா எல்லா கார்டும் டெக்கில் ஆட் ஆகிடும். இப்போ பார்த்தீங்கன்னா டெக்கில் வந்து மொத்த டேட்டா இருக்கணும். எந்த இடத்துல எரர் வந்திருக்குன்னு பார்ப்போம். இதில் ஸ்ட்ரிங் இருக்கு இல்லையா? இங்கே நம்பர் இருக்குது. இங்கே நம்பர் இருக்கிறதுனால என்ன பண்ணுறாங்கன்னா இங்கே கன்கட் ஆகலை. அதை மேப்பில் போட்டு என்ன பண்ணிடலாம்? நம்ம மேப்பில் போயிட்டு ஸ்ட்ரிங்காக மாற்றிடலாம். சரியா? அதுக்கு என்ன பண்ணுறேன்னா மேப் ஆஃப் எஸ்டிஆர் கொடுத்துருங்க. இந்த லைன் புரியலன்னா எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். இந்த லைன் யாருக்காவது புரியலன்னா எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். இந்த லைன் புரியுதா பாருங்கள். இந்த லைன் என்ன பண்ணணும்னு பாருங்கள். மேப் ஆஃப் எஸ்டிஆர் கமா ரேஞ்ச் ஆஃப் 2,11 என்ன ஆகும்? ரேஞ்ச் ஆஃப் 2,11னா 2லேருந்து 10 வரைக்கும் இருக்கும். அதில் இருக்க ஒவ்வொரு டேட்டாவும் ஸ்ட்ரிங்காக மாற்றி லிஸ்ட்டாக மாற்றிக்கணும். வேணா இங்கே போட்டு காமிக்கிறேன் பாருங்க. உங்ககிட்ட எக்ஸ்ன்னு ஒன்று இருக்குது, ரேஞ்ச் ஆஃப் 2,11. அப்போ பிரிண்ட் ஆஃப் லிஸ்ட் ஆஃப் எக்ஸ் கொடுத்தீங்கன்னா என்ன வரும்? இது வரைக்கும் வரும். இதில் இருக்க எல்லாத்தையும் நான் என்ன பண்ண போகிறேன்னா ஸ்ட்ரிங்காக மாற்றணும். அப்போ என்ன பண்ணலாம்? ஒய் ஈக்குவல் டு லிஸ்ட் ஆஃப் மேப் ஆஃப் எஸ்டிஆர் ஃபங்க்ஷன் அப்ளை பண்ண போகிறேன். யாருக்கு? ரேஞ்ச் ஆஃப் 2,11க்கு. இப்போ ஒய்யில் பார்த்தா என்ன ஆகும்? எல்லாம் ஸ்ட்ரிங்காக மாதிரி இருக்கா? இதில் நம்பராக இருக்குது, இதில் எல்லாம் ஸ்ட்ரிங்காக இருக்குது. லாஜிக் புரிஞ்சா? அதே தான் இங்கே உள்ளே கொடுத்துருக்கேன். இப்போ ரன் பண்ணுறேன் பாருங்கள். எல்லா கார்ட்ஸும் மொத்தமாக வந்துடும். ஸ்பேடு ஏலேருந்து எல்லாம் வந்துடுச்சு. இப்போ இதை ஷஃபில் பண்ணணும். ஷஃபில் பண்ணுறதுக்கு என்ன பண்ணணும்? ஆல்ரெடி நம்ம கமெண்ட் தெரியும். பிரிண்ட் டெக் கொடுத்துருக்கேன் பாருங்கள். இப்போ ரேண்டம் டாட் ஷஃபில், ஷஃபில் ஆஃப் யாரை கொடுக்கணும்? டெக். இப்போ பிரிண்ட் டெக் கொடுத்து பாருங்க. இப்போ முன்னாடி இருந்த இது வேற, இப்போ இருக்கிற ஆர்டர் வேற. இது புரியுதா பாருங்க. இது நம்ம ஆட் பண்ண ஆர்டர் ஸ்பேடு ஏலேருந்து ஆரம்பிச்சு ஸ்பேடு கே வரைக்கும் கன்கட் ஆன பிறகு அதுக்கப்புறம் என்ன ஆட் ஆகும்? ஆர்ட்ஸ் ஆட் ஆகும். ஆர்ட்ஸ் ஏலேருந்து ஆரம்பிச்சு ஆர்ட்ஸ் கே வரைக்கும் ஆகிட்டு திருப்பி டைமண்ட் ஆட் ஆகும். டைமண்ட் கே முடிஞ்சுன்னா கிளவர் ஆட் ஆகும். ஆர்டராக இருக்கு. இங்கே நான் ஷஃபில் பண்ணோன்னே என்ன ஆச்சு? கார்டு வந்து ஷஃபில் ஆயிடுச்சு. இப்போ வந்துடுச்சு. சொல்லுங்க, யாருக்காச்சும் எக்ஸ்பிளைன் பண்ணுமா? எது லைன் புரியலன்னு சொல்லுங்க, எக்ஸ்பிளைன் பண்றேன். சுத்தமா புரியலன்னா ஃபர்ஸ்ட் இருந்து எக்ஸ்பிளைன் பண்றேன். ஓகே, சரி. ஓகே, டெக்குனா என்னன்னா கார்டோட அந்த கட்டு, சீட்டு கட்டுன்னு சொல்றோம் இல்லையா, அதை தான் டெக்குன்னு சொல்றோம். சரியா? ஓகே. ஸோ இப்போ இதில் என்ன பண்ணுறோன்னு பாருங்க. முதல்ல
இதில் வந்துட்டு என்ன பண்ணியிருக்கோம் அப்படின்னா இதை விட்டுடுங்க. இந்த லைன் புரியல அப்படின்றவங்க சேட்டில் போடுங்க, இல்லை ஹேண்ட் ரைஸ் பண்ணுங்க. ஆல்ரெடி உங்க எல்லாருக்குமே அன்மியூட் தான் பண்ணியிருக்கேன். இந்த லைன் புரியாதவங்க, இந்த லைன் இல்லை எங்களுக்கு புரியல எக்ஸ்பிளைன் பண்ணுங்க அப்படின்னா யாரா இருந்தீங்கன்னா கேளுங்க. எல்லாருக்குமே கிளியர் ஆகுது? ஓகே. இப்போ இந்த லைன்ல என்ன இருக்குன்னா பிரிண்ட் கார்டு கொடுத்தா என்ன வருது? ஏல இருந்து கே வரைக்கும் வந்துச்சு. எப்படி இது வந்துச்சு அப்படின்னு பார்ப்போம். எப்படி அது மாதிரி வந்துச்சு அப்படின்னா கவனிச்சிங்கன்னா தெரியும். ஃபர்ஸ்ட் ஏன்ற லிஸ்ட்ல 2லேருந்து 11 வரைக்கும் ஒரு லிஸ்ட் ஆட் பண்ணி அதுக்கப்புறம் ஜேகேக்யூ ஆட் பண்ணுறேன். அப்போ 2 to 10 ஆட் ஆயிருக்கு. அப்புறம் இந்த நடுவில் இருக்கிறது ரேஞ்சில் தான் இருக்குது, நம்பராக இருக்கும். நம்பரை ஸ்ட்ரிங்காக மாற்றி லிஸ்ட்டாக மாற்றி போட்டோம். ஓகே. அப்போ ஏலேருந்து 10 வரைக்கும் ஆட் ஆயிருக்கும். அதுக்கப்புறம் ஜாக்கு குயின் கிங்கு ஆட் ஆகிடும். இப்போ இதில் என்னெல்லாம் வரணும்? அந்த சிம்பிள் வரணும்னாலும் வர வைக்கலாம். ஓகே, சிம்பிள் வர்றதும் பெரிய விஷயம் கிடையாது. இந்த ஸ்பேட்ஸு ஹார்ட்டு கிளாவருக்கு பதிலாக சிம்பிள் போட போகிறோம். அதுக்கான கேரக்டர் தெரிஞ்சால் என்ன பண்ண முடியும், நம்மளால் ஈஸியாக போட்டுற முடியும். ஆஸ்கி சார்ட்டில் அந்த கேரக்டர் இருந்துச்சுன்னா அந்த வேல்யூ கூட கொடுத்துக்கலாம். ஒரு வேளை ட்ரை பண்ணுவோம். அது மாதிரியும் ஆஸ்கி சார்ட்டில் போயிட்டு அது யூனிகோடில் தான் இருக்குன்னு நினைக்கிறேன். ஆஸ்கியில் இல்லை, யூனிகோட் சிம்பிள் இருக்கான்னு தெரியல, பார்க்கலாம். சரி, இப்போ இது இப்போதைக்கு டெக்ஸ்ட் ஆட் பண்ணி தரேன், யூனிகோட் சிம்பிள் கூட போடலாம். ஓகே சரி. இப்போதைக்கு கார்டு கொடுத்தா என்ன வருதுன்றதை பார்த்துருங்க. இப்போதைக்கு கார்டு கொடுத்தா இது வரைக்கும் வந்துருச்சு. இப்போ இது எல்லாத்துலேயும் என்ன பண்ணோம்? ஸ்பேடு ஏ, ஸ்பேட் 2, ஸ்பேட் 3, அது மாதிரி எல்லாம் ஆரம்பித்து ஸ்பேடு கே வரைக்கும் ஆட் ஆகணும். அதே மாதிரி 4 ஐட்டமும் ஆட் ஆகணும். அதனால் நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னா ஒரு லூப் ஒன்று போடுறோம். ஃபார் எக்ஸ் இன் ஃப்ளேவர்னு கொடுக்குறேன். ஃப்ளேவர் எக்ஸில் வேல்யூ என்ன இருக்கும்? ஸ்பேட்ஸ் எடுக்கும். முதல்ல ஸ்பேடு எடுக்கும். ஸ்பேடை எடுத்து கார்டில் இருக்க எல்லா எலிமெண்ட்ஸோட கன்கேட் பண்ணுங்க. திருப்பி ஹார்ட்ஸ் எடுத்து எல்லா எலிமெண்ட்டோட கன்கேட் பண்ணுங்க. திருப்பி டைமண்ட் எடுத்து எல்லாத்தையோட கன்கேட் பண்ணுங்க. கிளாவர் எடுத்து எல்லாத்தையோட கன்கேட் பண்ணுங்க. சரியா? ஸோ இப்போ என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா ஃபார் ஒய் இன் கார்டு. இப்போ எக்ஸில் என்ன இருக்குது? ஸ்பேடு இருக்குது. ஒயில் என்ன இருக்கும்? ஏ இருக்கும். ஏவையும் ஸ்பேடையும் கன்கேட் பண்ணுறோம். பிரிண்ட் என்ன பண்ணுறோம்? கன்கேட் பண்ணி பிரிண்ட் பண்ணுறோம்னு வச்சுங்களேன். பிரிண்ட் கொடுத்து ஓகே, பிரிண்ட் கொடுத்து ஒரே லைனில் பிரிண்ட் பண்ணுறேன். எக்ஸையும் பிரிண்ட் பண்ணுறேன், கமா ஒய் பிரிண்ட் பண்ணுறேன். என்ன வருதுன்னு பாருங்கள். இது வரைக்கும் எப்படி வருதுன்னு பாருங்கள், அதுக்கப்புறம் முடிவு பண்ணலாம். இப்போ எப்படி வந்திருக்குன்னா ஃபஸ்ட்டு ஸ்பேடு எடுத்துக்கிச்சு. ஸ்பேடு ஏல ஆரம்பித்து ஸ்பேடு கே வரைக்கும் வரும். அடுத்தது ஹார்ட்ஸ் ஏ ஆரம்பித்து ஹார்ட்ஸ் கே வரைக்கும் வரும். அப்புறம் டைமண்ட் ஏ ஆரம்பித்து டைமண்ட் கே வரைக்கும் வரும். கிளாவர் ஏ ஆரம்பித்து கிளாவர் கே வரைக்கும் வரும். இந்த லைன் எல்லாருக்கும் புரிஞ்சிச்சு இல்லையா? இதை தான் நான் என்ன பண்ணுறேன்? கன்கேட் பண்ணுறேன். சரியா? இது ஒரே லைனில் பிரிண்ட் பண்ணால் அதுக்கும் ஆப்ஷன் இருக்குது. என்ன பிரிண்ட் பண்ணுறோம் பாருங்கள். இங்கே பாருங்கள், எண்டு நான் ஏற்கனவே சொல்லி கொடுத்துருக்கேன் நினைக்கிறேன். எண்டுக்குள்ள ஸ்லாஷ்ன்னு இருக்குது. அந்த இடத்துல நான் என்ன பண்ண போகிறேன் அப்படின்னா எக்ஸ் கமா ஒய் கமா என்டி ஈக்குவல் டு எம்டி ஸ்ட்ரிங் கொடுத்துறேன், இல்லை ஸ்பேஸ் கொடுத்துட்றேன். இது டியூரிங் ஃபஸ்ட் கிளாஸ்லேயே நம்ம பார்த்தோம் நினைக்கிறேன். இங்கே ஒரு டம்மி பிரிண்ட் கொடுத்துட்றேன். எனக்கு இது மாதிரி இது பார்ப்போம். இப்படி கொடுத்தா என்ன ஆகணும்? எல்லாம் ஒரே லைனில் வரும். எப்படி வருது? அப்படியே கண்டினியூட்டியாக வருதா? ஒரு ஸ்பேடு முடிஞ்சோடனே எனக்கு அடுத்த லைனுக்கு வரணும், ஆர்ட்ஸ் முடிஞ்சோடனே அடுத்த லைனுக்கு வரணும். அப்போ நான் என்ன பண்ணலான்னா இந்த லூப் முடிஞ்சோடனே முதல்ல எக்ஸ் எடுக்கும், ஸ்பேடு எடுக்கும். ஸ்பேடு எடுத்து இந்த லூப் ஃபுல்லாக முடிஞ்சோடனே என்ன ஆகணும்? எனக்கு கீழே வரணும். அப்போ என்ன பண்ணலாம்? இந்த லூப் முடிஞ்ச உடனே ஒரு டம்மி பிரிண்ட் கொடுத்துருங்க. இல்லை நெக்ஸ்ட் டெக்குன்னு கூட போடலாம், நெக்ஸ்ட் கார்டுன்னு கூட போடலாம். ஓகே, இப்போ பாருங்க என்ன வருது பாருங்க.
ஒவ்வொன்றா தனித்தனியாக வந்திருக்கா. ஸ்பேடு முடிச்சோடனே அடுத்தவங்க, ஆர்ட்ஸ் முடிச்சோடனே டைமண்ட், டைமண்ட் முடிச்சோடனே கிளவர், தனித்தனியாக வந்திருக்கா. முன்னாடி எல்லாம் ஒன்றா வந்துச்சு. கிளியரா? ஓகே. ஸோ இப்போ இதை கன்கேட் பண்ணுறதுக்கு பதிலாக, பிரிண்ட் பண்ணுறதுக்கு பதிலாக நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்றத பார்ப்போம். இதை கன்கேட் பண்ணியிருக்கோம் இங்கே, சரி பிரிண்ட் பண்ணியிருக்கோம். இதுக்கு பதிலாக நான் என்ன பண்ண போகிறேன்னா, இதை அப்படியே கமெண்ட் பண்ணிக்கிறேன். மல்டி லைன் கமெண்ட்டாக இருந்தால் ட்ரிபிள் சிங்கிள் கோட் ஓப்பன் பண்ணி ட்ரிபிள் சிங்கிள் கோட் க்ளோஸ் பண்ணால் மல்டி லைன் கமெண்ட். சரியா? இப்போ என்ன பண்ண போகிறேன், எல்லாத்தையும் சேர்த்து ஒரு டெக்கில் ஆட் பண்ண போகிறோம். ஒரு டெக்கு ஒன்று க்ரியேட் பண்ணிக்கிறேன். ஒரு லிஸ்ட் ஒன்று க்ரியேட் பண்ணிட்டு அந்த லிஸ்ட்டில் எல்லாத்தையும் ஆட் பண்ணணும். ஸோ ஃபார் எக்ஸ் இன் ஃப்ளேவர்னு கொடுத்துட்றேன். ஃபார் ஒய் இன் ஃப்ளேவர் கொடுத்துட்றேன். இப்போ என்ன பண்ணுறேன்னா, டெக் டாட் அப்பெண்ட் கொடுத்து யார் அப்பெண்ட் பண்ண போகிறோம், எக்ஸையும் ஒய்யும் சேர்த்து கன்கேட் பண்ண போகிறோம். அது ரெண்டுத்துக்கும் ஒரு கேப் வேணுன்றதுக்காக ஒரு கேப் ஒன்று ஆட் பண்ணி போட்டுப்போம். இதே மாதிரி எல்லாரையும் ஆட் பண்ணிவிட்டு கடைசியாக என்ன பண்ணுங்கள், டெக்கை பிரிண்ட் பண்ணுங்கள். இப்போ இந்த லைன் போட்ட உடனே என்ன ஆகும்னா, நல்லா கவனிங்க, எக்ஸில் இருந்த முதல் எலமெண்ட் எடுத்து ஒய் லூப் முடிஞ்ச பிறகு தான் திருப்பி எக்ஸுக்கு வரும். இன்னர் லூப் முடியாமல் அவுட்டர் லூப்புக்கு வராது. எக்ஸில் இருக்கிற முதல் எலமெண்ட் எடுத்து ஒயில் இருக்க எல்லா எலமெண்ட்ஸும் முடிஞ்ச பிறகு தான் அடுத்த எக்ஸ் எடுக்கும். திருப்பி ஒயில் இருக்க எல்லா எலமெண்ட்டோட எடுக்கும். திருப்பி அடுத்த எக்ஸ் எடுக்கும். திருப்பி எல்லாத்துலேயும் ஒய்யும் போகும். இதே மாதிரி தான் போகும் லூப். ஸோ அப்படி போகும்போது என்ன ஆகும்னா, உங்களுக்கு எல்லா ஐட்டம்ஸும் ஒன்றா சேர்ந்துருச்சு. ஆனால் இது ஷஃபிள் பண்ணி வந்தால் கரெக்டாக இருக்குன்றதுக்காக நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னா, ரேண்டம் டாட் ஷஃபிள்ன்ற ஃபங்க்ஷனில் நம்ம டெக்கை பாஸ் பண்ணுறோம், நம்ம லிஸ்ட்டை பாஸ் பண்ணுறோம். பாஸ் பண்ண பிறகு டெக்கை பிரிண்ட் பண்ணுறீங்க. அப்போ என்ன ஆகும்னா, டேட்டாஸ் எல்லாம் ஷஃபிள் ஆகிருக்கணும். ரேண்டம் ஸ்பெல்லிங் தப்பாக போட்டேன். இப்போ என்ன வந்துச்சு, ஷஃபிள் ஆகி வந்துடுச்சு. கிளியரா? இப்போ யாருக்காச்சும் புரியல அப்படின்றவங்க கேட்கலாம். யாருக்கு புரியல? ஃப்ளேவர் போட்டேனா, கார்ட், குட். இப்போ ரன் பண்ணனா இப்போ வருதா? முன்னாடி என்ன வந்துச்சு, எல்லாம் மிக்ஸ் ஆகி வந்திருக்கும் பாருங்க. ஸ்பேட்ஸ் ஆர்ட்ஸ், ஃப்ளேவர் ஆர்ட்ஸ் எல்லாம் மிக்ஸ் ஆகி வந்துச்சா? ஃப்ளேவரே மிக்ஸ் பண்ணிட்டேன். இப்போ தான் கரெக்டாக வந்திருக்கு. சரியா? புரியுதா பாருங்க. யாருக்கா டவுட் இருக்கா? இதில் யாருக்காச்சும் டவுட் இருக்கா? இருக்கிறவங்க ஹேண்ட் ரைஸ் பண்ணுங்க. யாருக்குமே டவுட் இல்லையா? கிளியரா? ஓகே. அதான் இதுதான் ஷஃபிள் தான் பண்ணியிருக்கேன். ரைட் ஏ ப்ரோக்ராம் டு ஷஃபிள் த டெக் ஆஃப் கார்ட்ஸ்னா இதுதான் பண்ணியிருக்கோம். கார்டு ஜென்ரேட் பண்ணி ஷஃபிள் பண்ணிட்டோம். டெக் ஆஃப் கார்ட்ஸில் எல்லாத்தையும் ஷஃபிள் பண்ணியாச்சு. ஓகே ஓகே ஓகே. இப்போ இந்த கொஸ்டினுக்கு தான் ரைட் ஏ ப்ரோக்ராம் டு ஷஃபிள் தி டெக் ஆஃப் கார்ட்ஸ், அதுதான் இது. ஓகே. இதில் என்ன பண்ணுறோம், லிஸ்ட் எடுக்கிறோம், 2 தனித்தனியாக வச்சுருக்கோம். அதை வச்சு லிஸ்ட் ஜென்ரேட் பண்ணி அதுக்கப்புறம் என்ன பண்ணுறோம், அதை ஷஃபிள் பண்ணிவிட்டு டேட்டா கொடுத்துறோம். யாருக்காச்சும் டவுட் இருக்கா? சரி, வேறு யாருக்காவது ஏதாவது ப்ரோக்ராம் போட்டு காமிக்கணும்னா சொல்லுங்கள். நீங்கள் ஏதாவது போட்டு உங்களால் புரியாமல் இருந்ததா சொல்லுங்கள், அந்த எக்ஸசைஸ் ட்ரை பண்ணலாம். வேறு யாருக்காவது நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணி இந்த எக்ஸசைஸ் என்னால் பண்ண முடியல அப்படின்னு இருந்துச்சுன்னா சொன்னீங்கன்னா நான் ப்ராக்டிஸ் போட்டு காமிக்கிறேன். யாருக்குமே டவுட்டே வரலைன்னா ப்ராக்டிஸே பண்ணலன்னு தான் அர்த்தம். சரி, ப்ராக்டிஸ் பண்ணலைன்னா நாலேஜை கேட்கவே முடியாது. டப்பிள்ஸில் மேக்ஸிமம் மினிமம் வேலை எடுக்கணும், அது ஒன்றும் பெரிய வேலை இல்லை. பாருங்கள், இங்கே போயிட்டு எக்ஸ்ன்னு ஒரு டப்பிள் வச்சுக்கலாம். இதில் மினிமம் எடுக்கணும்னா மின் ஆஃப் எக்ஸ் கொடுத்தா மினிமம் வந்துடும், மேக்ஸ் ஆஃப் எக்ஸ் கொடுத்தனா மேக்ஸிமம் வந்துடும். சரியா? மின் ஆஃப் எக்ஸ், மேக்ஸ் ஆஃப் எக்ஸ். டேட் டைமில் எரர் வருதா பார்க்கலாம். என்ன எரர் வருது? எல்சிஎம் போட கேட்டிருக்கீங்களா? எல்சிஎம் ஹெச்சிஎம்னு போட்டிருக்கீங்க. எல்சிஎம் அது, இது ஹெச்சிஎஃப்ஆ? ஹெச்சிஎஃப்ஆ எல்சிஎம்ஆ? ஹெச்சிஎஃப். ஹெச்சிஎஃப்ன்றது என்னன்னா,
ஒரு 2 நம்பர் கொடுத்தாங்கன்னா 2 நம்பருக்கு உள்ள இருக்கிற ஹையஸ்ட் அதாவது என்ன சொல்லுவாங்கன்னா அது ஜிசிடி சொல்லுவாங்க, கிரேட்டஸ்ட் காமன் டிவைசர், அப்படி இல்லைன்னா ஹையஸ்ட் காமன் ஃபேக்டர்னு சொல்லுவாங்க. அதாவது 4க்கும் 7க்கும் உள்ள காமன் ஃபேக்டர் என்ன அப்படின்னா 28. ஏன்னா 4ம் 7ம் டிவைட் ஆகிற ஒரே நம்பர் பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் நம்பர் பார்த்தீங்கன்னா 28 தான். 28 4 7s are 28. அதே மாதிரி 7 4s are 28. ஒருவேளை 4ம் 7ம் கொடுக்காம 6 கேட்குறாங்க. 4ம் 6ம் சேர்ந்த மாதிரி இருக்கிற ஹெச்எஃப் கட்டிங்கன்னா ஆன்சர் வந்து 12. எப்படின்னா 4 வந்து 3ஆல் போகும் 12, 4 3s are 12, 6 2s are 12. ஸோ ரெண்டுத்துக்கும் ஒரு காமன் ஃபேக்டர் இருக்கணும், ஹையஸ்ட் காமன் ஃபேக்டர்னு சொல்லுவோம். அப்படி இல்லைன்னா கிரேட்டஸ்ட் காமன் டிவைசர், அதான் ஹெச்எஃப். ஓகேவா? ஸோ இப்போ இது 12 தான் நமக்கான ஆன்சர். இதில் வந்து 12 தான் காமனுக்கான ஆன்சர். இது எப்படி கண்டுபிடிக்கிறது அப்படின்னா, நல்லா கவனிச்சிங்க. ஏதாவது 2 நம்பர் கொடுத்தாங்கன்னா அதை நல்லா கவனிச்சிங்க. 2 நம்பர் உங்களுக்கு கீழே கொடுத்துருக்காங்க. அந்த 2 நம்பருமே டிவைட் ஆகிற நம்பராக இருக்கணும். 2 நம்பருமே நம்ம சொல்கிற நம்பரில் டிவைட் ஆகணும். சப்போஸ் இப்படி எடுத்துங்களேன், 4ம் 8க்கு என்ன ஹையஸ்ட் காமன் ஃபேக்டர்னு பார்த்தீங்கன்னா 4ம் 8ம் போட்டிங்கன்னா என்ன வரும்? 8 தான் காமன் ஃபேக்டர். ஏன்னா 4 2s are 8, 8 1s are 8. அந்த நம்பர் 2த்திலாலும் டிவைட் ஆகணும். ஓகே, 2த்திலையும் டிவைட் ஆகணும். போகிறேன் ஒவ்வொருத்தர சேட் போட்டுருக்கீங்க. இந்த ப்ரோக்ராம் முடிச்சோன்னா ஒன்று போட்டு காமிக்கிறேன். ஸோ 4ம் 8ம் டிவைட் ஆகிற ஒரே நம்பர் 8. அப்போ எங்கேருந்து ஆரம்பிக்கணும்? நம்ம 2 நம்பர் கொடுத்தோன்னா நம்ம கொடுத்த நம்பரில் எது பெரிய நம்பரோ அங்கேருந்து ஆரம்பிங்க. அங்கேருந்து எடுத்து நல்லா கவனிச்சிங்க. இப்போ நான் உங்ககிட்ட ஒரு நம்பர் கொடுக்குறேன், ஓகேங்களா? இந்த நம்பர் சொல்லி கொடுக்குறேன். இப்போ நீங்கள் ஈஸியாக கண்டுபிடிக்கிற மாதிரி சொல்லுங்கள். 3யும் 8ம் சொல்கிறாங்க. இதுக்கு லாஜிக்கல் மேத்ஸ் நம்ம எப்படி ப்ராக்டிக்கலாக போட்டு காமிக்கிறேன் பாருங்க. 3 8 கொடுத்துட்டாங்கன்னா ஃபர்ஸ்ட் என்ன பண்ணால் 8 எடுக்கணும். 8 8ஆல் போகும். 8 3ஆல் போகுமா? போகாது. அப்போ என்ன பண்ணணும்? 8 வந்து 9 ஆக்குங்க. 9 8ஆல் போகுமா? போகாது. போகாதுன்னா 10 ஆகிடுங்க. 10 8ஆல் போகுமா? போகாது. 11 போகாது. 12 போகாது. 13 போகாது. 14 போகாது. 15 போகாது. 16 போகும். 16 வந்து 8ஆல் போகும். ஆனால் 16 3ஆல் போகுமா? போகாது. அப்போ திருப்பி 17 8ஆல் போகாது. 18 8ஆல் போகாது. 19 போகாது. இது மாதிரி ஒன்றுனா பார்க்குறத விட வேகமாக பார்க்கறதுக்கான வழி சொல்கிறேன் கேளுங்க. இது மாதிரி ஒன்றுனா பார்த்து டைம் எடுக்கும். அதுக்கு என்ன பண்ணுங்கன்னா முதல்ல 8 1s are 8 போடுங்க. 8ஐ 1ஆல் மல்டிப்ளை பண்ணிவிட்டு முதல்ல 8 கூட செக் 1லேருந்து கூட செக் பண்ணுங்கள். 8 1s are 8. 8 8ஆல் போகும். நீங்கள் 8ஆல் 1 டிவைடே பண்ண வேணாம். 8 1s are 8ஆ? ஓகே. 8 3ஆல் போகுமா? போகாது. நோ, 8 வந்து 3ஆல் போகாது. அப்போ என்ன பண்ணுங்கன்னா அடுத்தது என்ன பண்ணுங்க, 8ஐ வந்து 2ஆல் மல்டிப்ளை பண்ணுங்கள். 8ஐ வந்து 2ஆல் மல்டிப்ளை பண்ணுங்கள். 2ஆல் மல்டிப்ளை என்ன வரும்? 16 வரும். 16 3ஆல் போகுமா? போகாது. அப்போது நோ கொடுத்துருங்க. திருப்பியும் 8 3ஆல் மல்டிப்ளை பண்ணுங்கள். 8 3ஆல் மல்டிப்ளை பண்ண என்ன வரும்? 24. 24 3ஆல் போகுமா? போகும். எஸ். அப்போ ஹெச்எஃப் என்னது? 3க்கும் 8க்கும் 24 தான் ஹெச்எஃப். 3க்கும் 8க்கும் என்ன ஹெச்எஃப்? 24 தான் ஹெச்எஃப். இது யாருக்காச்சும் புரியலன்னா சொல்லுங்கள், இதை எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். முதல்ல யாருக்காச்சும் இது புரியலையா? இந்த கான்செப்ட் யாருக்காச்சும் புரியலையா? ப்ராக்டிக்கலாக எப்படி பண்ணுவாங்கன்னு சொல்லி கொடுத்துட்டேன். இதை தான் ப்ரோக்ராம் எழுத போகிறோம். இது யாருக்காச்சும் புரியலையா? புரியலன்னா தான் சொல்லணும். அப்படியே அமைதியாலாம் இருக்கக்கூடாது. கிளாஸ் போயிட்டே இருக்கும். அடுத்த வீக் 1 வாரம் பிரேக் நமக்கு. இந்த 1 வாரத்தில் நான் ஃபுல்லாக இன்றைக்கி எக்ஸசைஸ் கொடுத்துருவேன். எல்லாருமே ஷேர் பண்ணணும். புரியலன்னா என்னென்னா, அதாவது என்னென்னா சொல்கிறேன் பாருங்கள். ஹெச்சிஎஃப் அப்படின்னா என்ன அர்த்தம் அப்படின்னா ஹையஸ்ட் காமன் ஃபேக்டர்னு சொல்லுவாங்க. அதாவது 2த்துக்கும் உள்ள 2 நம்பராலையும் டிவைட் ஆகிற ஹையஸ்ட் காமன் ஃபேக்டர். அதாவது இதை விட இந்த 3 8க்கும் காமனாக இருக்கிற ஃபேக்டர் எதுன்னு கண்டுபிடிக்கணும். ஓகேங்களா? நீங்கள் ஸ்கூல் லெவலில் இதை படிச்சிருப்பீங்க, ஹெச்சிஎஃப் ஜிசிடின்ட்டு, காமன் டிவைசர். அதுக்கு எப்படி கண்டுபிடிக்கிறேன்னா இருக்கிறதுலே 2த்துல எது பெரிய நம்பரை முதல்ல கண்டுபிடிக்கணும். அல்காரிதம்னா இருக்கிறதுலே இந்த ப்ரோக்ராமில் இந்த 2 நம்பரில் எது பெரிய நம்பர்னு கண்டுபிடிக்கணும். எது பெரிய நம்பரு? 8. 8ஐ 1ஆல் மல்டிப்ளை 8 வந்துச்சு. 8 வந்து 3ஆல் போகுமான்னு பார்க்கணும். அடுத்த நம்பரால் போகுமான்னு பார்க்கணும். அந்த நம்பரில் போகுமா? போகாது. போகலன்னா 8 2ஆல் மல்டிப்ளை பண்ணுங்க. 16 அந்த நம்பரில் போகுமா? போகாது. 8 3ஆல் மல்டிப்ளை பண்ணுங்க.
24 அந்த நம்பர்ல போகுமா? போகும்னா அப்போ 24 தான் ஹையஸ்ட் காமன் ஃபேக்டர் ஃபார் 3 and 8. ஹையஸ்ட் காமன் ஃபேக்டர் ஃபார் 3 and 8. 3க்கும் 8க்கும் உள்ளது ஹையஸ்ட் காமன் ஃபேக்டர் அதுதான். சப்போஸ் வேற எதுனா நம்பர் சொல்கிறேன் பாருங்க. இப்போ நான் ஒரு நம்பர் இருக்கிறேன் 6ம் 13ம் கொடுக்குறேன். அப்போ என்ன பண்ண இருக்கிற பெரிய நம்பர் இது 13 1ஆல் மல்டிப்ளை பண்ணால் 13 தான் வரும். 13 6ஆல் போகுமா? போகாது. 13 2ஆல் மல்டிப்ளை பண்ணுங்க. 13 2 26. 26 6ஆல் போகுமா? போகாது. 13 × 3 போடுங்க. 39 3ஆல் போகுமா? போகாது. 13 × 4ஆல் மல்டிப்ளை பண்ணுங்க. 42 வந்து 3ஆல் போகுமா? 42 போகுமா? போகும். 42 52 இல்லையா? 52 6ஆல் போகாது. 13 × 5 போடுங்க. 65 அதுவும் 6ஆல் போகாது. 13 × 6 போடுங்க. 13 × 6 வந்து என்ன போகும்? 78. 6ஆல் போகுமா? போகும். அப்போ என்ன காமன் மல்டிபிள் என்னது? 13 தான். சரி 78 தான் ரெண்டுத்துக்கும் உள்ள காமன் ஃபேக்டர். இந்த மாதிரி போயிட்டே இருக்கணும். ஒரு ஸ்டேஜில் அந்த நம்பரை ஈஸியாக கண்டுபிடிச்சிடலாம். இந்த ப்ரோக்ராம் புரிஞ்சிச்சா எல்லாருக்கும்? இந்த ப்ரோக்ராம் நம்ம ப்ராக்டிஸ் பண்ணலாமா? இப்போ ப்ரோக்ராமை போடலாமா? ஓகே. இப்போ இதெல்லாம் அப்படியே கமெண்ட்டாகவே பண்ணி வச்சிடுறேன். நீங்கள் அப்போ பார்க்கறதுக்கு புரிகிற மாதிரி இருக்கும் உங்களுக்கு. சரி, இதில் என்ன ப்ரோக்ராம்? ஃபஸ்ட்டு 2 நம்பர் இன்புட் வாங்கணும். 2 நம்பர் இன்புட் வாங்குறதுக்கு என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா 2 நம்பர் ஒரே நேரத்தில் கூட வாங்கிக்கலாம். 2 நம்பரை இன்புட்டை வாங்கி அப்படியே அப்போவே என்ன பண்ணுறேன்? மேப் பண்ணி இன்டிகிரா மாதிரியும் கொடுத்துட்றேன். இன்புட்டும் வாங்கிடுங்க. இந்த லைன் புரியாதவங்க கேட்டுக்கிறங்க. எந்த லைன் புரியலனாலும் அப்பப்போவே அந்தந்த லைனை எக்ஸ்பிளைன் பண்ணுங்க. இந்த லைன் புரியாதவங்க கேட்டுக்கலாம். 2 நம்பர் எக்ஸு ஒய், எக்ஸுக்கும் ஒய்க்கும் உள்ள ஹெச்எஃப் கண்டுபிடிக்க போகிறோம். அதுக்கு நான் என்ன சொன்னேன்? ஃபர்ஸ்ட் என்ன சொன்னேன்? எது பெரிய நம்பர் கண்டுபிடிக்க சொன்னேன். அப்போ என்ன பண்ணலாம்? m = max of x, y. எக்ஸ்க்கும் ஒய்க்கும் எது பெருசுன்னு கண்டுபிடிச்சிட்டேன். ஓகே, கண்டுபிடிச்சிட்டேன்னா மினிமமும் கண்டுபிடிங்க, மேக்ஸையும் கண்டுபிடிங்க, மினிமமையும் கண்டுபிடிங்க. ஆட்டோமேட்டிக்காக மினிமம் அது இல்லைன்னா இதுதான் மினிமம். ஓகே, மின் ஆஃப் எக்ஸ், ஒய். இப்போ லூப் பண்ணும்போது யாரை வச்சு லூப் பண்ணணும்னு சொன்னேன்? பெரிய நம்பர் வச்சு தான் லூப் பண்ணணும்னு சொன்னேன். இது லூப் பண்ணிட்டே போயிட்டே இருக்கணும். எப்போ வெளியே வந்துடணும்? நல்லா புரிஞ்சுங்க. இந்த லூப் எத்தனை முறை போகுதுன்னு தெரியாது. அது பாட்டு போயிட்டே இருக்கும். எப்போ மல்டிபிள் மேட்ச் ஆகுதோ அது வரைக்கும் போகும். ஸோ அதனால் நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா ஒரு ஒயில் லூப்பே கன்சிடர் பண்ணிக்கலாம். ஒரு ஒயில் லூப்பில் ட்ரூ கொடுத்துட்றேன். இன்ஃபைனட்டாக போட்டுறேன். இங்கே என்ன செக் பண்ண போகிறோம் பாருங்கள். ஃபஸ்ட்டு வந்து ஒரு நம்பரை வச்சுங்க, மல்டிபிள் இல்லை டிவைசர்னு வச்சுக்கிறேன், டின்னு வச்சுக்கிறேன். 1ஆல் மல்டிப்ளை பண்ணுவேன். யாரை? மேக்ஸிமம். ஓகே, அது வந்து மினிமமால் டிவைட் ஆச்சுன்னா நல்லா கொஞ்சிங்க. இப்போ இதில் மேக்ஸிமம் யார்? 13. 13 1ஆல் மல்டிப்ளை பண்ணி 6ஆல் டிவைட் பண்ணால் ரிமைண்டர் 0 வந்துச்சுன்னா 13 1ஆல் மல்டிப்ளை பண்ணி வர ஆன்சரை 6ஆல் டிவைட் பண்ணி ரிமைண்டர் 0 வந்துச்சுன்னா அப்போ அதுதான் ஹெச்எஃப். சரியா? அப்படி இல்லைன்னா என்ன பண்ணணும்? அந்த டிவைஸரை 1ன்றது 2ஆல் மல்டிப்ளை பண்ணணும். அடுத்த முறை 3ஆல் மல்டிப்ளை பண்ணணும். அடுத்த முறை 4ஆல் மல்டிப்ளை பண்ணணும். இதே லாஜிக்கில் தான் கேரி பண்ண போகிறோம். புரியுதா நான் சொல்கிறது? இப்போ இங்கே என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா அதுக்கு இஃப் என்ன சொன்னேன்? மேக்ஸிமம் எதால் மல்டிப்ளை பண்ணணும்? டிஆல் மல்டிப்ளை பண்ணணும். டிஆல் மல்டிப்ளை பண்ணி முடித்த பிறகு அதை மினிமம் நம்பரால் ரிமைண்டர் எடுக்கணும். ஒருவேளை அந்த ரிமைண்டர் வந்து 0 வந்துச்சுன்னா மேக்ஸிமம் 1ஆல் மல்டிப்ளை பண்ணி அடுத்த நம்பரால் டிவைட் பண்ணி வர ரிமைண்டர் 0 வந்துச்சுன்னா நீங்கள் எடுத்த எம்எக்ஸ் தான் ஹெச்எஃப். புரியுதா? அப்போ வெளியே வந்துடலாம். பிரேக் பண்ணி வெளியே வந்துக்கலாம். கரெக்டாக? அப்போ ஆட்டோமேட்டிக்காக பிரேக் பண்ணி வெளியே வந்துடலாம். பிரேக் கொடுத்துட்றேன். அப்படி இல்லைன்னா என்ன பண்ணணும் அப்படின்னா டி + = 1 கொடுத்துருங்க. பிரேக் பண்ணி வெளியே வரும்போது எம்எக்ஸை பிரிண்ட் பண்ணிடுங்க. ஓகே, டிஏ வந்து டிஏ பிரிண்ட் பண்ணக்கூடாது. எம்எக்ஸ் × டி தான் பிரிண்ட் பண்ணணும். ஓகே, சரி. இப்போ பாருங்க, இப்போ ரன் பண்ணுறேன். இப்போ நான் கொடுத்தேன் இல்லையா, முன்னாடி சொன்னேன் இல்லையா உங்களுக்கு, 4க்கும் 6க்கும் உள்ள காமன் மல்டிபிள் என்ன சொன்னேன் நான்? 4க்கும் 12. ஆன்சர் பாருங்க, 12 வந்துருச்சா? சப்போஸ் 7க்கும் 6க்கும் 13க்கும் சொன்னேன் இல்லையா, 6ம் 13 கொடுத்தா 78 வரும். வருதா? நீங்கள் எவ்வளோ பெரிய நம்பர் கொடுத்தாலும் கவலைப்பட வேண்டியதில்லை. இந்த மாதிரி நம்பர் கொடுத்துட்டீங்க. இந்த 2 நம்பர் கூட காமன் மல்டிபிள் எது? 25,024 தான் ஹெச்எஃப். இது ரெண்டுத்துக்கும் எப்படி எடுத்துருக்கோன்றதை பாருங்கள். லாஜிக் ரொம்ப சிம்பிளாக தான் எழுதியிருக்கேன். என்னன்றது மட்டும் புரிஞ்சுக்கிட்டீங்கன்னா போதும். லாஜிக் என்ன சொன்னால் நம்ம இங்கே என்ன சொன்னால் ஒன்று மல்டிப்ளை பண்ணிட்டே போங்க. ஒருவேளை இந்த மல்டிப்ளை பண்ணி வந்த ஆன்சர் அதர் நம்பர்னால ரிமைண்டர் 0 வந்தான்னு அர்த்தம், டிவைட் ஆகுதுன்னு அர்த்தம். அப்படி டிவைட் ஆச்சுன்னா அந்த நம்பர் தான் ஹெச்எஃப். அதுதான் இங்கேயும் பண்ணுறேன். ஃபஸ்ட்டு ஒரு லூப் போட்டேன், உள்ளே போயிட்டேன்.
மேக்ஸிமம் நம்பரை டியால் மல்டிப்ளை பண்ணி மினிமம் நம்பரால் டிவைட் பண்ணி வர ரிமைண்டர் எடுக்கிறேன். 0 வந்துன்னா எம்எக்ஸ் இன்ட்டு டி தான் ஐஹெச்சிஎஃப். அப்போ பிரேக் சேம் 0 வந்தால் பிரேக் பண்ணுவேன். அப்படி இல்லை என்ன பண்ணுவேன், 1 2 மாற்றுவேன், 2 3 மாற்றுவேன். போயிட்டே இருக்கும்போது ஒரு ஸ்டேஜில் என்ன ஆகும், கண்டிப்பாக ஒரு ஸ்டேஜில் அந்த நம்பர் ஏதோ ஒரு நம்பரால் டிவைட் ஆகும். அப்போ ஆட்டோமேட்டிக்காக என்ன பண்ணலாம் நம்ம, அப்போ வெளியே வந்துட்டு அதை பிரிண்ட் பண்ணிக்கலாம். இதுதான் இது கொடுத்துட்டா என்ன ஆகும், ரெண்டுத்துக்கும் காமன் ஹெச்எஃப் தான். சரியா, ஹெச்எஃப்லாம் கண்டுபிடிக்கிறதுக்கு ஆல்ரெடி ஃபங்க்ஷன்ஸே இருக்குது. நம்ம உட்காந்து இந்த மாதிரி ப்ரோக்ராம் எழுதணும்னு அவசியங்களே இல்லை. சரியா, யாருக்காச்சும் புரியலையா, இந்த ப்ரோக்ராம் யாருக்கு புரியல, புரியாதவங்க ஹேண்ட் ரைஸ் பண்ணுங்க. ரிப்பீட் பண்ணுமா, யாருக்காச்சும் திருப்பி ரிப்பீட் பண்ணுமா? ஓகே, எஸ்ஸா ரிப்பீட் பண்ண சொல்றீங்களா? சரி, அதாவது எந்த லைன், ஓகே, இந்த லைன் புரிஞ்சுச்சா? இந்த லைன் புரிஞ்சுச்சா? ஃபர்ஸ்ட் லைன் இந்த லைன் புரிஞ்சுச்சா? இந்த லைனே புரியலையா? சரி, இந்த லைனே புரியலனா பாருங்க, அந்த லைன்ல என்ன எழுதுறேன்னு பாருங்க. 2 நம்பர் இன்புட் வாங்கணும்னு சொன்னேன். எக்ஸ் ஈக்குவல் டு இன்புட் டாட் ஸ்பிளிட். 2 நம்பர் வாங்கிட்டேன். இப்போ எக்ஸ்ல என்ன இருக்கும், இன்புட் எக்ஸ் ஈக்குவல் டு தானே கொடுத்தேன், இன்புட் டாட் ஸ்பிளிட்டும் கொடுத்துட்டேன். எக்ஸ் 5 தனியாக 7 தனியாக பிரிஞ்சிச்சு. இப்போ இது ரெண்டையுமே என்ன பண்ணணும், நான் இன்டிகிரா மாற்றணும். அப்போ நான் என்ன பண்ணணும், ஒய் ஈக்குவல் டு இன்டா லிஸ்ட் ஆஃப் மேப் ஆஃப் இன்ட் கமா எக்ஸ். மேப் ஃபங்க்ஷன் என்ன பண்ணோம், மேப் ஃபங்க்ஷன் என்ன பண்ணோம், ஒரு ஃபங்க்ஷனை ஒவ்வொரு எலமெண்ட்டுக்கும் அப்ளை பண்ணும். அப்போ ஒயில் என்ன ஆச்சு பாருங்க, 5 7 மாறிடுச்சு. இந்த லைனை நம்ம 3 நாளாக பார்த்துட்டு இருக்கோம். ப்ராக்டிஸ் பண்ணீங்கன்னா கண்டிப்பாக இது புரியும். இதில் இப்போ புரிஞ்சிச்சா? இன்புட் வாங்குகிறோம், அதை 2ஆக பிரிக்கிறோம், அதுக்கப்புறம் அதை மேப் வழியாக என்ன பண்ணுறோம், நியூமெரிக்காக மாற்றிட்டோம். அதை தான் நான் ஒரே லைனில் எழுதியிருக்கேன். எங்கே, இந்த லைனில் இன்புட் வாங்குகிறோம், ஸ்ப்ளிட் பண்ணுறோம், இன்டிகிரா மாற்றி லிஸ்ட்டில் போடுவோம். ஓகே, அடுத்தது இந்த லைன் புரிஞ்சா? இது நம்ம கொடுத்த நம்பரில் எது பெரிய நம்பர் எது சின்ன நம்பர்னு கண்டுபிடிச்சிச்சு. அடுத்த லைனில் என்ன பண்ணோம்னா, பெரிய நம்பரை 1 2 3 மல்டிப்ளை பண்ணிட்டே போகணும். ஒரு ஸ்டேஜில் அந்த மல்டிப்ளை பண்ண வர ஆன்சர் வந்து சின்ன நம்பரால் டிவைட் ஆகிடுச்சுன்னா அதுதான் ஜிசிடிஆர் ஹெச்எஃப். புரியுதா? அப்போ நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா, எம்எக்ஸை வந்து 1ஆல் டிஆல் மல்டிப்ளை பண்ணுறேன். முதல் முறை டி 1ஆக இருக்கும்போது 1ஆல் மல்டிப்ளை பண்ணி டிவைட் பண்ணி செக் பண்ணி பார்ப்பேன். அப்படி இல்லைன்னா என்ன பண்ணுவோம், டியை கூட்டிடுவோம். கூட்டினா என்ன ஆகிடும், T2 மாறிடும். அப்போ நெக்ஸ்ட் டைம் என்ன பண்ணுவோம், நம்ம கொடுத்த மேக்ஸிமம் நம்பரை 2ஆல் மல்டிப்ளை பண்ணி கண்டுபிடிப்போம். அப்பயும் பண்ணலாம் 3ஆல் மல்டிப்ளை பண்ணுவோம், அப்பயும் பண்ணலாம் 4ஆல். இதே மாதிரி போயிட்டே இருக்கும். ஒரு ஸ்டேஜில் கண்டிப்பாக என்ன ஆகும், அது டிவைட் ஆகும். புரியுதா? ஓகே, லாம்டா அடுத்த கிளாஸ் தான், இந்த கிளாஸ் கிடையாது. லாம்டா வந்து நவம்பர் 1ஆம் தேதி தான், நவம்பர் 1ஆம் தேதி நினைக்கிறேன் ஷெட்யூல். ஓகேங்களா? இதோட நவம்பர் 1ஆம் தேதி தான் பார்ப்போம் கிளாஸு. அப்போ தான் லாம்டா ஃபங்க்ஷன்ஸ் வரும். சரியா? ஓகே, ஹெச்எஃப் பார்த்தாச்சு. இப்போ வேற என்ன வேணும் உங்களுக்கு? இந்த ப்ரோக்ராம் இன்னும் யாருக்காவது எக்ஸ்பிளைன் பண்ணுமா? மோர் ஃபங்க்ஷன் வித் ஆஸ்ட்ரிக் பேராமீட்டர், ஆர்பிட்ரி ஆர்குமெண்ட்ஸ் தான். ஓகே, மஸ்ட் பி யூஸ் லிஸ்ட் பிஃபோர் மேப். அது வந்து இந்த இடத்துல லிஸ்ட் யூஸ் பண்ணலைன்னா பாப்புலேட் பண்ணுறதுக்கு இப்போ இங்கே கொடுத்தோம் இல்லையா, இப்போ பாருங்கள், நீங்கள் என்ன கேட்டிங்கன்னா மேப் ஆப்ஜெக்டாக இருக்கும். அது மேப்பாக கொடுக்கலைன்னா, ஒய் கொடுத்தா மேப் ஆப்ஜெக்ட் இருக்கும். நீங்கள் ஒய் ஆஃப் 0 கொடுத்தீங்கன்னா எரர் வருதா, அதனால தான் லிஸ்ட்டாக மாற்றுறேன். சரியா? அப்போ ஒய் மேப் ஆஃப் லிஸ்ட் ஆஃப் ஒய் ஆஃப் 0 கொடுத்தா வேணால் வரும். டப்புளும் கொடுக்கலாம், லிஸ்ட்டும் கொடுக்கலாம். ஓகே, டப்புளும் கொடுக்கலாம், லிஸ்ட்டும் கொடுக்கலாம், டிபெண்ட்ஸ். செட்டு கூட கொடுக்கலாம். சரிங்களா? ஓகே,
இப்போ இந்த லைன் திருப்பி யாருக்காக எக்ஸ்பிளைன் பண்ணுமா? இந்த ப்ரோக்ராம் யாருக்காக எக்ஸ்பிளைன் பண்ணுமா? அடுத்த ப்ரோக்ராம் போகிறதுக்குள்ள சொல்லிட்டு கஷ்டமா இருக்கா இந்த ப்ரோக்ராம் யாருக்காவது? இந்த ப்ரோக்ராம் யாருக்காச்சும் கஷ்டமா இருக்கா? சரி, அடுத்து பார்க்கலாம். அடுத்தது வந்து கேட்டவங்க வந்து டேட் டைம்ல எரர் வருதுன்னாங்க. டேட் டைம்ல என்ன எரர் வருதுன்னு சொன்னீங்கன்னா தான் பார்க்க முடியும். இம்போர்ட் டேட் டைம் போட்டுங்க. இதுக்கப்புறம் டேட் டைம் டாட் நவ் கொடுத்தா கரண்ட் டைம் கரண்ட் டேட் வரும். ஓகே, இதை ஸ்ட்ரிங்கா மாற்றணும்னா என்ன பண்ணலாம்னா அதுக்கும் ஃபங்க்ஷன் இருக்கு. எஸ்டிஆர் நேற்று எஸ்டிஆர் எஃப் டைம் பார்த்தோம் இல்லையா, பி டைம் பார்த்தோம் இல்லையா, அது மாதிரி எஃப் டைம் இருக்கு. இதை நீங்கள் என்ன பண்ணால் வெறும் ஃபார்மேட் கொடுத்தா போதும். %g ஐஃபன் %m ஐஃபன் %y கேபிட்டல் ஒய் கொடுத்துரு. இப்போ என்ன ஆகும்னா மாறிடுச்சா? போடுறேன் ஒவ்வொன்றா போடுறேன். ஆர்பிட்ரிக்கு நான் போடுறேன், காமிக்கிறேன். ஓகே, இந்த லைன் புரியுதா பாருங்க. எஸ்டிஆர் எஃப் டைம் நேற்று எஸ்டிஆர் பி டைம் பார்த்தோம், ஸ்ட்ரிங்கை டேட்டா மாற்றிச்சு. இது டேட்டா ஸ்ட்ரிங்காக மாற்றிருக்கு. எஸ்டிஆர் எஃப் டைம் அது எஸ்டிஆர் பி டைம், இது எஸ்டிஆர் எஃப் டைம். ஓகே, டேட் டைமில் யாரோ எரர் வச்சுருந்தாங்க, செக் பண்ணுங்க. அப்படி என்ன எரர்னு சொன்னீங்கன்னா கிளியர் பண்ணி தரேன். ஃபேக்டோரியல் போடணுமா? ஃபேக்டோரியல் ஆஃப் ஏ நம்பர் போட்டு காமிக்கணுமா? சரி, ஃபேக்டோரியல் ஆஃப் நம்பர்னா என்னன்னா 5 ஃபேக்டோரியல் எப்படி கண்டுபிடிப்பாங்க அப்படின்னா 1 × 2 × 3 × 4 × 5 தான் என்ன வரும்? ஃபேக்டோரியல் 5 ஃபேக்டோரியல் வரும். சரியா? இப்போ இது ஒரு பெரிய விஷயம் கிடையாது, ஜஸ்ட் லூப் பண்ணி வாங்கிக்கலாம். இப்போ நம்பர் இன்புட் வாங்கிடுங்க. ஒரு லூப் போட்டு மல்டிப்ளை பண்ணிட்டே போங்க எல்லாத்தையும். அதுக்கு என்ன பண்ணுறேன்னா இனிஷியலாக ஃபேக்ட் ஈக்குவல் டு 1 வச்சுங்க. எப்படி வைக்கிறோம்னா முதல்ல 1 × 2 வர ஆன்சர் அதை 3ஆல் மல்டிப்ளை பண்ணுங்க, அதோட வர ஆன்சரை 4ஆல் மல்டிப்ளை பண்ணுங்க, அதோட வர ஆன்சரை 5ஆல் மல்டிப்ளை பண்ணுங்க. சரியா? அக்குமுலேட்டிவ் அடிஷன் மாதிரி மல்டிப்ளிகேஷன். இதில் என்ன பண்ண போனால் ஃபார் ஓகே ஆல்ரெடி 1 இருக்கு. ஃபார் ஐ இன் ரேஞ்ச் ஆஃப் நம் வந்து 2னா சரி 5 ஆல்ரெடி 1 இருக்குன்னா 2ல எடுக்க ஆரம்பிச்சிட்டேன். 2லேருந்து ஆரம்பிச்சு 7 மல்டிப்ளை 7 வரைக்கும் போகணும். 5னா 5 வரைக்கும் போகணும். அப்போ நம் +1 வந்தால் தான் 5 வரைக்கும் போகும். ஏன் இங்கே நம்ல 5 கொடுத்தாங்கன்னா இங்கே 5 + 1 6 ஆயிரும். அப்போ 2,6னா 5 வரைக்கும் போகும். இதே நீங்கள் நம்பர்னு கொடுத்தா என்ன ஆகிடும்? லாஸ்ட் நம்பரை விட்டுடும். அதனால தான் இப்படி கொடுத்துருக்கேன். சரியா? இருங்க பார்க்கலாம். ஓகே, ஸோ இதில் போய் என்ன பண்ண போகிறேன்னா இப்போ இதில் இருந்துட்டு ஃபேக்ட் ஈக்குவல் டு ஐ கொடுத்துருங்க. இதில் போய் பிரிண்ட்டு ஃபேக்ட். ஓகே, ஸோ இப்போ வந்துட்டு இப்போ ரன் பண்ணிங்கன்னா 5 ஃபேக்டரியல் 120 வந்துடும். 7 ஃபேக்டரியல்னா 700 ஃபேக்டரியல் 5040 வந்துடும். எப்படி மல்டிப்ளை பண்ணியிருக்குன்னா முதல்ல ஃபேக்ட் 1 வச்சுட்டேன். ஃபர்ஸ்ட் டைம் 2 எடுத்து 1ஆல் மல்டிப்ளை பண்ணி 2 எடுத்து வச்சுக்கோம். நெக்ஸ்ட் டைம் 2வை 3ஆல் மல்டிப்ளை பண்ணி வர ஆன்சர் எடுத்து ஃபேக்டில் வச்சுக்கோம். நெக்ஸ்ட் டைம் 4 எடுத்து ஃபேக்டில் இருக்க ஆன்சரோட மல்டிப்ளை பண்ணி ஃபேக்ட்லேயே வச்சுக்கோம். புரியுதா? அதாவது லாஜிக் எப்படி ஒர்க் ஆகும்னா நீங்கள் நம்மள வந்து 5 கொடுக்குறீங்க வச்சுங்க. ஓகே, ஃபேக்டில் என்ன இருக்குது? ஃபஸ்ட்டு 1 இருக்குது. ஓகே, ஐயில் என்ன வெளியுங்க? ஃபஸ்ட்டு 2 இருக்கும். ஐ 2ஆக இருக்கும்போது உள்ளே வரும். ஃபேக்ட் ஸ்டார் ஈக்குவல் டு ஐனா ஃபேக்ட் ஈக்குவல் டு ஃபேக்ட் இன்ட்டு ஐ. ஃபேக்டையும் ஐயை மல்டிப்ளை பண்ணால் 2 எடுத்து யாருக்கு ஸ்டோர் பண்ணிவிடும்? ஃபேக்ட்டுக்கு ஸ்டோர் பண்ணிவிடும். ஸ்டோர் பண்ணிட்டு மேலே போகும். மேலே போனால் அடுத்த ஐ யார்? அடுத்த ஐ 3. இப்போ என்ன பண்ணணும்னா உள்ளே வரும். உள்ளே வந்து ஃபேக்ட் ஈக்குவல் டு ஃபேக்ட் ஸ்டார் ஐ ஈக்குவல் டு ஐ என்ன ஆகும்? இதையும் இதை மல்டிப்ளை பண்ணி ஃபேக்டில் போட்டுக்கும். அப்போ என்ன ஆகும்? இங்கே 6 வந்துடும். 6 வந்த பிறகு என்ன ஆகிடும்? அதுக்கப்புறம் இங்கே 6 வந்துடுச்சு. இப்போ என்ன பண்ணும்? இது அடுத்த எலமெண்ட் என்ன? 4 ரேஞ்சில் இருக்கா? இருக்குது. இருந்தால் என்ன பண்ணும்? 6 × 4 24 ஆகிடும்.
அப்போ இது என்ன ஆகிடும் 5 மாறிடும். 5 அந்த ரேஞ்சில் இருக்கா இருக்குது. இது ஆன்சர் 120 வந்துடும். இது 6 மாறிடும். 6 அந்த ரேஞ்சில் இருக்கா இல்லை. அப்போ லூப் விட்டு வெளியே வந்துடும். வந்துட்டா ஃபேக்டர் என்ன வேல்யூ இருக்கு 120 தான் இருக்கு. சரியா? இதான் லாஜிக். சரியா? அடுத்து போகலாம். டேட் டைமில் கேட்டிருந்தாங்க, ஃபேக்டரியில் கேட்டிருந்தாங்க, வேறு ஏதோ கேட்டிருந்தாங்க, பார்க்கலாம். டூ பாயிண்ட் வெர்ஷனில் இந்த ஃபேக்டரியோட ஆன்சர் தப்பாக வருதா? அதெல்லாம் வெர்ஷன் ப்ராப்ளம்லாம் கிடையாது. சரிங்களா? தயவுசெய்து இந்த 2.7லாம் யூஸ் பண்ணாதீங்க. சரிங்களா? ரொம்ப அவுடேட்டடான வெர்ஷன் 2.7. நார்மலாகவே விண்டோஸ் நீங்கள் விண்டோஸ் 7ல் 3.something எல்லாமே ஒர்க் ஆகும். 3.5 3.6 ஒர்க் ஆகும். சர்வீஸ் பேக்கே போடலைன்னா கூட 3.6 வரைக்கும் ஒர்க் ஆகும். அதனால் அந்த மாதிரி வெர்ஷன்ஸ் யூஸ் பண்ணுங்கள். 2.7லாம் யூஸ் பண்ணவே பண்ணாதீங்க. ஓகே, வெர்ஷனுக்கும் அதுக்கும் சம்மந்தம் இல்லை. நீங்கள் ட்ரை பண்ணுங்கள். என்கிட்ட 2.7லாம் இல்லை. என்கிட்ட இருக்கிறது 3.10 இல்லை 3.8 பழைய வெர்ஷன் ஏதோ வச்சுருக்கேன்னு நினைக்கிறேன். பார்க்கலாம். ரேஷனல் நம்பர்ஸ் வச்சு போடுங்கன்றாங்க. போடுறேன். இப்போ வேண்டாம், அடுத்த செஷனுக்கு தான் அது அந்த மாதிரி கான்செப்ட்லாம் சொல்கிறேன். ஏன்னா ரொம்ப மேத்தமெட்டிக்கலாக யாருக்கும் புரிய மாட்டேங்குது. இப்போ கூட HCF எடுத்தேன், நிறைய பேருக்கு புரிஞ்சிருக்காது. LCM HCF எல்லாமே இருக்குது. ரொம்ப மேத்தமெட்டிக்கலாக எடுத்துட்டா எல்லாருக்கும் புரியாதுன்றனால தான் விட்டு வச்சுருக்கேன். காம்ப்ளெக்ஸ் நம்பர்ஸ் எல்லாம் சேர்த்து எடுக்கு. அதான் ரேஷனல் நம்பர்ஸ். சரி, வேறு இந்த லைனில் எரர் வருதுன்னு இருக்காங்க. ஏதோ கிரீட் ப்ரோக்ராமில் அங்கே இம்போர்ட்டுக்கு அப்புறம் டாட் வச்சுருக்கீங்க, அதில் தான் எரர் வருதுன்னு நினைக்கிறேன். இம்போர்ட்டுக்கு அப்புறம் டாட் வச்சுருக்காங்க, இம்போர்ட்டுக்கு அப்புறம் டாட் வராது. LCM நான் போகிறதுக்கு ரெடி. சரிங்களா? HCF விட LCM கொஞ்சம் டைம் எடுக்கும். பட் LCMலாம் ஃபங்க்ஷனே இருக்குது ஆல்ரெடி. GCD LCM எல்லாம் ஃபங்க்ஷனே இருக்குது. மேத் லைப்ரரி போடுங்க. அதுலேயே GCD இருக்கா, LCM இருக்கா. மேத் டாட் இம்போர்ட் மேத் போட்டு மேத் டாட் GCD ஆஃப் 4,8 4,6 கொடுத்தா 12 வரும். இது வந்து கிரேட்டஸ்ட் காமன் டிவைசர். HCF இருக்கா பாருங்க. HCF இல்லை, நான் போடுறது HCF. GCD வந்து கிரேட்டஸ்ட் காமன் டிவைசர். ரெண்டுத்துக்கும் உள்ள காமன் டிவைசர் இது. 2 தான் அதிகபட்சமான டிவைசர். ரெண்டுத்துக்குமே காமனான டிவைசர். ஏன்னா 4 வந்து 1ஆல போகும், 2ஆல போகும், 4ஆல போகும். சரியா? 6க்கு வந்து 1 2 3 6ஆல போகும். ரெண்டுத்துக்கும் உள்ள காமன் ஹையஸ்ட் டிவைஸ் யாருன்னா 2 தான். சரியா? இது GCD. இதை ப்ரோக்ராம் போடுறது போல இங்கே GCD எடுத்துங்க. HCF மட்டும் நீங்கள் இதுலேருந்து எடுத்துங்க. GCD LCM பண்ணீங்கன்னா டாட் LCM ஆஃப் 4,6 கொடுத்தீங்கன்னா 4,6 உள்ள LCM வந்து 12. இது HCF இல்லை, LCM. இப்போ இதே வந்து 10,6 கொடுத்தோன்னா 30 வருது. எப்படி வரும் இதுன்றது சொல்கிறேன் பாருங்க. 10,6னா 2 10ஆல் டிவைட் பண்ணுவாங்க, 5 வரும். 5 3 வரும். அப்போ 2 × 5 × 3 தான் அங்கே ஆன்சர். ஓகேங்களா? அதாவது 10 3 நம்ம இங்கே போடல, இதில் போட்டு காமிக்கிறேன். LCM எப்படி போடுவாங்கன்னு காமிக்கிறேன் உங்களுக்கு. இங்கே 10 இருக்குது, இங்கே 6 இருக்குது. ஓகே, இதுக்கு LCM எப்படி இருப்பாங்கன்னா இப்படி தான் டேஷ் போடுவீங்க. இந்த டேஷ் போட்டுட்டு முதல்ல 2ஆல் டிவைட் பண்ணி பார்ப்பேன். இது 5ஆல் போகும், 5ஆல் போகும். இது 5 முறை போகும், இது 3ஆல் போகும். இதுக்கப்புறம் 5 3 வந்து 5ஆல் போகாது, அப்படியே 5 போட்டுருவாங்க. இங்கே 1 போடுவாங்க. திருப்பி இந்த இடத்துல 5 போட்டுட்டு இங்கே 1 வந்துடும், இங்கே 1 வந்துடும். அவ்வளோதான். இப்படி வர வரைக்கும்
விட்டுட்டு இது எல்லாத்தையும் மல்டிப்ளை பண்ணணும். 2 × 3 6, 6 × 5 30. இதுதான் எல்சிஎம். அதுதான் இங்கே ஆன்சர் வருது. சரியா? ரொம்ப மேத்தமெட்டிக்கலாக இருக்கும், வேணுன்றவங்க பார்த்துங்க. வேற யாருக்காச்சும் டவுட் இருக்கா ஏதாச்சும்? அவர் பேசிஸ் சேலரி ப்ரோக்ராம் ஹூப்ஸ் கான்செப்ட் நெக்ஸ்ட் செஷன் தீபாவளிக்கு அப்புறம். ஓட் ப்ரோக்ராம்ன்றாங்க. என்ன ஓட் ப்ரோக்ராம்னா என்ன பண்ணணும்னு சொல்லுங்க. என்ன பண்ணணும்னு சொன்னீங்கன்னா பண்ணுறேன். ராஜபாளையமா இருங்க, உங்களை அன்மியூட் பண்ணுறேன். உங்களுக்கு என்ன பண்ணணும்னு சொல்லுங்க. அன்மியூட் பண்ணிட்டேன். ஓட் ப்ரோக்ராம்னா என்ன பண்ணணும்னு கேட்குறீங்களா? சொல்லுங்க, நம்ம பண்ணலாம். ஹலோ ஹலோ சொல்லுங்கப்பா. சார், அந்த லிஸ்ட் ஓட் ப்ரோக்ராம்ல வந்து எலிஜிபிள் நாட் எலிஜிபிள் கண்டுபிடிக்கணும். நம்பர் ஆஃப் பர்சன்ஸ் கொடுத்துட்டு நம்பர் ஆஃப் பர்சன்ஸ் கொடுத்துருங்க. அப்புறம் அதுக்கு அடுத்து அதுல யார் யார் எலிஜிபிள் நாட் எலிஜிபிள் அப்படிங்கிற லிஸ்ட் பண்ற மாதிரி நம்ம புக்லயே இருக்கு. இல்ல நம்பர் ஆஃப் பர்சன்ஸ்னா 5 பர்சன்ஸ் வச்சுங்களேன். 5 பேரும் கொடுத்தா என்ன பண்ணணும்? 5 பேரோட ஏஜ் கொடுத்து நேம் ஏஜ் கொடுக்குறோம் அப்படின்னா அதுல யார் எலிஜிபிள் நாட் எலிஜிபிள் அப்படிங்கறத கண்டுபிடிக்கிறோம். அவங்க சொல்லணும், அவ்வளவுதானே? சரி, ஆமா சார். ஓகே. அதாவது அவங்க என்ன சொல்றாங்கன்னா, ஒரு நம்பர் ஆஃப் பர்சன்ஸ் கொடுப்பாங்களாம். அந்த பர்சன்ஸ் எல்லாம் இன்புட் வாங்கி வச்சுக்கிட்டு யாரெல்லாம் எலிஜிபிளோ அவங்க எல்லாரையும் பிரிண்ட் பண்ணணும்னு சொல்றாங்க. சரியா? முதல்ல நம்பர் ஆஃப் பர்சன்ஸ் இன்புட் வாங்குவாங்க. அதுக்கப்புறம் ஒவ்வொருத்தரோட பேரும் ஏஜும் இன்புட் வாங்குவாங்க. அதுக்கப்புறம் அது யாரெல்லாம் எலிஜிபிள்னு கடைசியாக சொல்லணும். சரியா? இதுதான் அவங்க சொல்கிற லாஜிக். ஸோ இதுக்கு என்ன பண்ணுறேன்னு பாருங்கள். ஃபஸ்ட்டு முதல்ல நம்பர் ஆஃப் பர்சன்ஸ் இன்புட் வாங்கிக்கிறோம். இன்ட் ஆஃப் இன்புட். இது வந்து நம்பர் ஆஃப் பர்சன்ஸ். அடுத்தது எத்தனை பர்சன் இன்புட் வாங்கினாங்க, எத்தனை பர்சன்ஸ் கொடுத்துருக்காங்களோ அத்தனை பேரோட நேமும் ஏஜும் இன்புட் வாங்கணும் இல்லையா? அது தனித்தனியாக இன்புட் வாங்கிக்கலாம், ஒரே லைன்லையும் இன்புட் வாங்கலாம். இப்போ ஒரே லைனில் இன்புட் வாங்கினா ஸ்பிட் பண்ணிக்கோங்க. சரியா? ஓகே. இப்போ இங்கே என்ன பண்ணுறோம் பாருங்கள். ஃபார் ஐ இன் ரேஞ்ச் ஆஃப் நம். அதாவது இங்கே 5ன்னு கொடுத்தா இந்த லூப் 5 முறை போகும். இங்கே 10ன்னு கொடுத்தா இதில் 10 முறை போகும். 10 முறையும் என்ன பண்ணணும்? நேமும் வாங்கணும், ஏஜும் வாங்கணும். ஒரே லைனில் வாங்குறதா இருந்தால் இப்படி வாங்கிக்கலாம். நேம் கமா ஏஜ் ஈக்குவல் டு இன்புட் டாட் ஸ்பிட். அப்போ நேம் வந்துடும், ஏஜும் வந்துடும். இப்போ என்ன பண்ணணும் அப்படின்னா ஏஜ் செக் பண்ணணும். ஏஜ் வந்து ஸ்ட்ரிங்காக இருக்கும், அதனால் ஏஜை மட்டும் இன்டிகராக மாற்றிட்டு கிரேட்டர் தான் ஈக்குவல் டு 18 இருந்துச்சுன்னா யாரை பிரிண்ட் பண்ணிக்கலாம்? நேமை பிரிண்ட் பண்ணிக்கலாம். ஆனால் இது என்ன பண்ணோம்னா ஒவ்வொருத்தர் வாங்கின உடனே பிரிண்ட் பண்ணிடும். இது என்ன பண்ணும்? வாங்கின உடனே பிரிண்ட் பண்ணிடும். எலிஜிபிளாக இருந்தால் எனக்கு மொத்தமாக சேர்த்து கடைசியாக பிரிண்ட் பண்ணணும்னு நினச்சா என்ன பண்ணலாம் அப்படின்னா வேணா இப்படி வேணா வச்சுக்கலாம். ஓட்டர்ஸ் ஈக்குவல் டு ஒரு எம்டி லிஸ்ட் வச்சுக்கலாம். இந்த இடத்துல பிரிண்ட் பண்ணுறதுக்கு பதிலாக அவங்கள எடுத்து ஓட்டர்ஸில் ஆட் பண்ணிடுங்க. கடைசியாக என்ன பண்ணுங்க? ஓட்டர்ஸை பிரிண்ட் பண்ணுங்க. பாருங்க இப்போ என்ன வருதுன்ட்டு. பாருங்க, ஃபர்ஸ்ட் நம்பர் ஆஃப் பர்சன்ஸ் இன்புட் வாங்கிட்டீங்க, ஒரு எம்டி லிஸ்ட் கிரியேட் பண்ணிட்டீங்க. எதுக்காக? யாரெல்லாம் எலிஜிபிளோ அவங்களெல்லாம் அந்த லிஸ்ட்டில் ஆட் பண்ணிப்பேன். உள்ள ப்ரோக்ராம் வந்து லூப் ஒன்று கன்ஸ்ட்ரக்ட் பண்ணியிருக்கீங்க. நம்மளோட ரேஞ்சு, நம்மளோட வேல்யூ எத்தனையோ அத்தனை முறை அது போகும். உள்ளே போய் நேமும் ஏஜும் இன்புட் வாங்கிட்டீங்க. 2 ஸ்ட்ரிங்காக தான் இருக்கும். ஏஜை இண்டிகராக மாற்றி 18க்கு மேலே இருக்கான்னு பார்க்குறீங்க. இருந்தால் என்ன பண்ணுறீங்க? அந்த பேரை மட்டும் எடுத்து ஆட் பண்ணிக்கிறீங்க ஓட்டர்ஸில். இதே மாதிரி 5 பேரோ 10 பேரோ வாங்கி முடித்த பிறகு கடைசியாக என்ன பண்ணோம்? ஓட்டர்ஸை பிரிண்ட் பண்ணுறீங்க. அப்போ என்ன ஆகும்? யாரெல்லாம் 18 வயசுக்கு மேலே இருந்தாலும் அவங்களோட பேர் மட்டும் தான் வரும், மற்றவங்க பேர்லாம் வராது. இப்போ பாருங்கள், 3 பேர் கொடுக்குறேன். 3 பேர்னா 3 இன்புட் கொடுக்கணும். அருண் 18 கொடுக்குறேன். ஓகேவா? கிரண் 23 கொடுத்துட்டேன். ஓகே. ஜெகன் கொடுத்துட்டு 1 கொடுக்குறேன். இப்போ என்ன சொல்லணும்? இவங்க 2 பேர் தான் வருவாங்க ஆன்சரில். அவர் ஒருத்தர் ஜெகன் வரமாட்டார், ஏன்னா அவருடைய ஏஜ் அந்த மாதிரி இல்லை. இது யாருக்காச்சும் புரியலையா? இந்த ப்ரோக்ராம் யாருக்காச்சும் புரியலையா? எல்லாருக்கும் ஓகேவா? சரி. ஹவர் பேசிஸ் சேலரி ப்ரோக்ராம் அப்படின்றாங்க. அப்படின்னா என்ன? எக்ஸ்பிளைன் பண்ணுங்க. நீங்கள் என்ன பண்ணணும்னு சொல்கிறீங்கன்னு சொல்லுங்க, நான் போட்டு காமிக்கிறேன். சத்வாச்சாரிலேருந்து கேட்டிருக்கீங்க, உங்களை அன்வைட் பண்ணிட்டேன். என்ன பண்ணணும்னு சொல்லுங்க. ஹவர் பேசிஸ் சேலரி ப்ரோக்ராம்னா என்ன இன்புட் கொடுக்க போறீங்க, என்ன வேணும் உங்களுக்கு? சார் பர் ஹவருக்கு 50 rupees சார். டோட்டல்
அது ஆன்சர் கொடுக்குற மாதிரி இருக்கணும் சார். ஹவர்ஸ் இன்புட் வாங்குவீங்களா? ஆமா சார், ஹவர்ஸை வந்து இன்புட் வாங்கிட்டு அவுட்புட்ல வந்து டோட்டல் ஹவர்ஸ் அவுட்புட்டா வரணும் சார் உங்களுக்கு. இப்ப பர் ஹவர்ஸ்க்கு 50 rupees, 50 ஹவர்ஸ்க்கு எவ்வளவு அமௌண்ட். சரி, ஓகே. பெர் ஹவர் இன்புட் ஹவர்ஸ் தான் இன்புட் வாங்கிக்கிறேன். அமௌண்ட்டும் இன்புட் வாங்கணும்னா வாங்கிக்கிங்க. ஃபிக்ஸடாக வேணும்னா ஃபிக்ஸடாக வச்சுக்கிங்க. அவங்க என்ன கேட்டாங்கன்னா 1 ஹவருக்குன்னு சொல்லிட்டீங்க, ஹவர் இன்ட்டு 50 போட்டால் ஆன்சர் வந்துச்சு. இவ்வளோ தான் இந்த ப்ரோக்ராமே. இப்போ ரன் பண்ணிங்கன்னா 22 1 மணி நேரம் வேலை செஞ்சுருக்காங்க வச்சுங்க, 1050 ரூபாய். 1 ஹவருக்கு 50 ரூபானா, சப்போஸ் ஹவருக்கு ரேட்டு வாங்கிட்டீங்கன்னா, ப்ரைஸை வாங்கிட்டீங்கன்னா ரேட்டு ப்ரைஸ்ன்னு கொடுக்குறேன், இல்லை காஸ்ட்னு வச்சுக்கோங்க. காஸ்ட் ஈக்குவல் டு இன்ட் ஆஃப் இன்புட். அப்போ என்ன பண்ணணும், ஹவரையும் காஸ்ட்டையும் மல்டிப்ளை பண்ணணும். இப்போ ரன் பண்ணிங்கன்னா ஒரு ஹவருக்கு 25 மணி நேரம் வேலை செஞ்சுருக்காங்க. 1 ஹவருக்கு வந்து 125 rupees. அப்போ 25 மணி நேரத்துக்கு 3125 ரூபா. இதில் டவுட் இருந்தால் கேளுங்க. பைத்தானில் பாயிண்டரே கிடையாது. ஓகே, ஆஃப்டர் C++ தாண்டிட்டீங்கன்னா பாயிண்டர் கான்செப்ட் எதுலேயுமே கிடையாது. ஓகே, பாயிண்டர்ஸ் நம்ம ஆக்சஸ் பண்ணவே மாட்டோம். பாயிண்டர்ஸ்னால அட்வான்டேஜா டிஸ்அட்வான்டேஜான்னு சொல்லுங்க பார்க்கலாம் யாராவது. பாயிண்டர்ஸ் ஆர் அட்வான்டேஜா டிஸ்அட்வான்டேஜா? டிஸ்அட்வான்டேஜ்னு போட்டிருக்காங்க ஒருத்தங்க. வேற யார் சொல்றீங்க? அட்வான்டேஜ். ஓகே, அப்புறம் டிஸ்அட்வான்டேஜ், லிட்டில் கன்ஃபியூசிங். அட்வான்டேஜ் சி தெரிஞ்சவங்க தான் சொல்ல முடியாது, டைரக்டா பைத்தன் படிக்கிறவங்களுக்கு தெரியாது. பாயிண்டர்ஸ் வந்து ஏர்லியரா டைனமிக் மெமரி அலோகேஷன் கிடையாது, அதனால என்ன பண்ணாங்கன்னா பாயிண்டர்ஸ் யூஸ் பண்ணாங்க. பட் பாயிண்டர்ஸ் மூலமாக தான் அந்த மெமரி அலோகேஷன் வந்து டைனமிக்காக மாற்றினாங்க. பட் பாயிண்டர்ஸ் வந்து டைனமிக்காக மெமரி அலோகேட் பண்ண முடியுதே தவிர 100% செக்யூரிட்டி லீக். அது வந்து ஒரு என்ன சொல்கிறது, வல்லரபிலிட்டின்னு சொல்லுவாங்க. ஓகேங்களா? அது வந்து என்னது அப்படின்னா, உங்களுக்கு அது ரொம்ப ரொம்ப டிஸ்அட்வான்டேஜ். செக்யூரிட்டி லீக் எப்படின்னா, உங்களோட மெமரி அட்ரஸை நீங்கள் ஆக்சஸ் பண்ண தெரிஞ்சுக்கிட்டீங்கன்னா அதை வச்சுட்டு அதர் மெமரி அட்ரஸை ஈஸியாக ஆக்சஸ் பண்ண முடியும். ஸோ தட் அது வந்து அட்வான்டேஜ்லாம் கிடையாது. சரியா? அது ஏர்லியர் C++ல வேணால் அந்த ஸ்டேஜில் 80s 90s வேணால் அது அட்வான்டேஜாக பார்த்தோம். இன்னைக்கு 100% பாயிண்டர்ஸ் ஆர் மோர் என்ன சொல்கிறது, உங்களுக்கு ரொம்ப ரொம்ப உங்களை டிஸ்டர்ப் பண்ணுறது. அதாவது பாயிண்டர்ஸ் யூஸ் பண்ணிங்கன்னா அது நம்ம என்ன பண்ணிவிடுவோம், டேட்டாவை ஈஸியாக பிளாக் பண்ண அந்த செக்யூரிட்டி லெவலை வந்து நீங்கள் ப்ரீச் பண்ணுற மாதிரி. ஓகேங்களா? ஈஸியாக வந்து நீங்கள் அதை ஆக்சஸ் பண்ணிடுவீங்க. அதனால் என்ன பண்ணாங்கன்னா அதர் வெர்ஷன்ஸ் ஆஃப்டர் C++ எதுலேயுமே பாயிண்டர் கான்செப்டே இருக்காது. ஓகே, வேறு யாருக்காச்சும் டவுட் இருக்கான்னு பார்க்கலாம். மேக்ஸிமம் நம்பர் ஆஃப் யூஸிங், நம்மளே மேக்ஸிமம் நம்பர் கண்டுபிடிக்கணுமா? மேக்ஸ் ஃபங்க்ஷன் இல்லாமல் பண்ணலாம். இருங்க, பழைய கேள்வி எதனா இருக்கா பார்க்குற போது அதை முடிச்சிடுறேன். ரிவர்ஸ் த டிஜிட்னு ஒரு ப்ரோக்ராம் கேட்டிருக்காங்க. இதெல்லாம் நீங்கள் C++ல பண்ணியிருக்கலாம். சரி, நான் போட்டு காமிக்கிறேன். ஓகே, ரிவர்ஸிங் எ டிஜிட்னா என்ன பண்ணலாம் அப்படின்னா, ஒரு நம்பர் ரிவர்ஸ் பண்ணணுமா? சரி, நியூமெரிக்கலாக மேத்தமெட்டிக்கலாக ப்ராசஸ் பண்ணி ரிவர்ஸ் பண்ணணுமா, இல்லை எப்படின்னாலும் பரவாயில்லையா? ரிவர்ஸ் பண்ணணும்னு கேட்டவங்களுக்காக கேட்குறேன். ரிவர்ஸ் பண்ணணும்னு போட்டிருந்தீங்க, அதை வந்து மேத்தமெட்டிக்கலாக பண்ணணுமா இல்லை நான் மேத்தமெட்டிக்கலாகவும் பண்ணலாமா? வைல் லூப்பில் தான் போடணும். சரி, ஓகே, அப்போ மேத்தமெட்டிக்கலாக தான் போட முடியும். நான் மேத்தமெட்டிக்கல்னால் வேலை இல்லை. ஓகே,
நான் மேத்தமெட்டிக்கல்னால் இப்போ இன்புட் வாங்குறீங்க, ஒரு நம்பர் கொடுத்துட்டீங்க, இது ஒன்றுமே இல்லை, கோலன் -1 கொடுத்தீங்கன்னா அந்த நம்பர் அப்படியே ரிவர்ஸ் ஆயிடுச்சா? ஸ்லைசிங் வழியாக என்ன பண்ணிட்டோம், நம்ம அப்படியே மாற்றி விட்டோம். வேணுன்னா கூட நீங்கள் என்ன பண்ணலாம், இன்ட் ஆஃப் போட்டுக்கிட்டோன்னா இண்டிகராகவே மாறிடும். 9283 வந்து இப்போ 3829 ஆயிடுச்சு. ஓகே ஓகே. ஃபைண்ட் நம்பர்ஸ் டிவிசிபிள் பை அனதர் நம்பர். ஒரு நம்பர் எந்தெந்த நம்பர்லாம் டிவைட் ஆகுதுன்னு பார்க்கணும், அவ்வளோதானே? சரி, முதல்ல நம்பர் வாங்கிடுங்க. நீங்கள் என்ன கேட்குறீங்கன்னா, இப்போ நான் வந்து 12ன்னு கொடுத்தேன்னா இது எதாலாம் டிவைட் ஆகும்னா 1 2 3 4 6 12 இதெல்லாம் சொல்லணும். கரெக்டா? அதிகபட்சம் அந்த நம்பர் தாண்டி எந்த நம்பராலையும் டிவைட் ஆகாது. கரெக்டா? அதனால் 1லேருந்து ஆரம்பித்து 12 வரைக்கும் செக் பண்ணணும். அப்போ என்ன பண்ணணும், நான் ஒரு லூப் ஒன்று கன்ஸ்ட்ரக்ட் பண்ணுங்கள். எங்கேருந்து எது வரைக்கும் போனோம், 1ல் ஆரம்பித்து அந்த நம்பர் வரைக்கும் போனால் 1 ஆட் பண்ணிட்டு போடுங்க. இப்போ செக் பண்ணுங்கள், இஃப் நம்பர் மாடுலஸ் டி, டி வந்து முதல்ல 1ஆ இருக்கும், 1ஆல் டிவைட் பண்ணி வர ரிமைண்டர் 0 வந்துச்சுன்னா அந்த நம்பரால் அது டிவைட் ஆகும்னு அர்த்தம். எந்த நம்பரால்? டியால். முதல்ல பாருங்கள், நீங்கள் கொடுத்த நம்பர் 12, உங்கள் ரேஞ்ச் வந்து 1,13. 1,13னா 1லேருந்து 12 வரைக்கும் இருக்கும். ஃபர்ஸ்ட் டி என்ன 1, அந்த நம்பரை 1ஆல் டிவைட் பண்ணால் ரிமைண்டர் என்ன வரும், 0 வரும். 0 வந்தால் 1 பிரிண்ட் பண்ணுறோம், மேலே போனால் 2 எடுக்கிறோம். அந்த நம்பரை 2ஆல் டிவைட் பண்ணால் ரிமைண்டர் 0 வந்தால் 2 பிரிண்ட் பண்ணுறோம். இதே மாதிரி லாஜிக்கில் ஒரு நம்பராக பிரிண்ட் பண்ணுறீங்க, அதுதான் வேல்யூ. இப்போ ரன் பண்ணிங்கன்னா 12 கொடுத்தீங்கன்னா 1 2 3 4 6 12 வந்துருச்சு. கரெக்டா? நீங்கள் எவ்வளோ பேர் நம்பர் கொடுத்தாலும் சரி இதில் தான் அது டிவைட் ஆகும். டோட்டல் மினிட்ஸ் கொடுத்தா ஹவர்ஸ் கண்டுபிடிக்கணுமா? அது ஒன்றும் வேலை இல்லை. 65 மணி நேரம் வச்சுக்கோங்க, 65 செகண்ட்னா டிவைட் பை 60 போடுங்க, 1 மணி நேரம். அது 4 டிவிஷன் போட்டிங்கன்னா கரெக்டாக 1 ஹவர் வந்துடும். எவ்வளோ வேணால் கொடுத்துக்கிடுங்க. 60ஆல் டிவைட் பண்ணால் எத்தனை மணி நேரம்? 13,038 மணி நேரம். அதாவது 65ன்றது இப்போ மினிட்ஸு, அதை ஹவர்ஸாக மாற்றிக்கிங்க. 60ஆல் டிவைட் பண்ணால் ஹவர்ஸ். 1 ஹவருக்கு 60 நிமிஷம் இல்லையா, அதனால் 60ஆல் டிவைட் பண்ணால் வந்துடும். ஏற்கனவே நிறைய லூப் வச்சு ப்ரோக்ராம் போட்டிருக்குமே, இப்போ போட்டிருக்கிறதெல்லாம் லூப் வச்சு தான். என்ன ப்ரோக்ராம் போடணும்னு சொல்லுங்கள், போடலாம். லூப்ஸ் வச்சு போடணும்னு போட்டிருக்கீங்க, லூப் வச்சு தான் எல்லா ப்ரோக்ராம் போட்டுருக்கேன். ஸ்பெசிஃபிக்காக உங்களுக்கு என்ன வேணும்னு சொல்லுங்கள், போட்டு காமிக்கிறேன். யூசர் டிஃபைன் ஃபங்க்ஷன் ஃபார் மேக்ஸிமம் ஆஃப் நம்பர் அப்படின்னா என்னென்னா, மேக்ஸிமம் நம்பர் கண்டுபிடிக்கிறது யூசர் டிஃபைன்ட்டாக நம்ம ஃபங்க்ஷன் போட சொல்கிறாங்க. அதாவது என்னென்னா, என் நம்பர்ஸா, சரி இந்த மாதிரி நம்பர்ஸ் கொடுத்துட்டேன். இதில் இருக்கிறதே அதிகபட்ச நம்பர் எப்படி கண்டுபிடிப்பீங்க, நீங்கள் மேனுவலாக எப்படி கண்டுபிடிப்பீங்கன்னு சொல்லுங்கள் பார்க்கலாம். எல்லாரையுமே அன்மியூட் பண்ணுறேன், சொல்லுங்கள். அதாவது எப்படி மேனுவலாக இதை செய்வீங்கன்ட்டு எல்லாருமே அன்மியூட் பண்ணுறேங்க. எல்லாருமே பண்ணிட்டேன். இப்போ சொல்லுங்கள், அதாவது எப்படி இதில் மேக்ஸிமம் கண்டுபிடிப்பீங்கன்னு சொல்லுங்கள். சார் குட் ஆஃப்டர்நூன் சார். குட் ஆஃப்டர்நூன், சொல்லுங்கள் சார். அவர் மினிட் செகண்ட்ஸ் கொடுத்துடுவாங்க சார், நம்ம இன்புட்டா கொடுப்போம் சார். அதுல டோட்டல் ஹவர்ஸ் கண்டுபிடிக்கணும் சார். போடலாம். அவர் மினிட் செகண்ட்ஸ், அதாவது நம்ம டைம் கிளாக் வைஸ்ல அந்த மாதிரி இருக்கும் சார். அதுல ப்ரோக்ராம் கேக்குறோம் சார். சரி, ஓகே, பண்ணலாம். இப்போ பண்ணலாம். சரி, இந்த ப்ரோக்ராம் முடிச்சிடுவோம். இந்த நம்பர்ல எது ஹையஸ்ட் நம்பர் சொல்லுங்க பார்க்கலாம். டிஜிட்டை வச்சு கால்குலேட் பண்ணலாம் சார். டிஜிட்ஸ் வச்சு தான் கண்டுபிடிங்களா? 3 டிஜிட் இருந்துச்சுன்னா அதான் மேக்ஸிமமா? இல்ல இப்போ தெரிஞ்சவங்க எக்ஸ்பிளைன் பண்ணலாம். இதுல இருக்கிற
பெரிய நம்பரை கண்டுபிடிக்கணும். எப்படி கண்டுபிடிக்கலாம்? மேத்துக்கு சம்பந்தமே கிடையாது இதுல. ஃபார்முலா வாங்கி அந்த நம்பரை ஒவ்வொரு நம்பரோட வச்சு கம்பேர் பண்ணி எப்படி கம்பேர் பண்ணுவீங்க? யாரோட யாரை கம்பேர் பண்ணுவீங்க? நம்பர் எடுத்து ரிமைனிங் கம்பேர் பண்ணுவோம். அடுத்து அந்த நீங்க ஒரு ஸ்டெப் ஜம்ப் பண்ணாதீங்க, ஒரு ஸ்டெப்பா சொல்லுங்க. ஃபர்ஸ்ட் நம்பர் எடுத்து ரிமைனிங் நம்பர் ஜம்ப் கம்பேர் பண்ணீங்கன்னா அப்படின்னா அது மல்டிபிள் ஸ்டெப் இல்ல, அது ஒரு ஸ்டெப்பா சொல்லுங்க. இப்போ 13 எடுத்து ஃபர்ஸ்ட் 34ஓட கம்பேர் பண்ணுவோம். அப்புறம் 324ஓட கம்பேர் பண்ணுவோம். அப்புறம் இருங்க. முதல்ல இங்க 43 இருக்கு, இது எடுப்பீங்களா இல்ல வேற எதுவும் எடுப்பீங்களா? 43 எடுத்து 34ஓட கம்பேர் பண்ணுவேன் சார். கம்பேர் பண்ணிட்டு என்ன பண்ணுவீங்க? கண்டிஷன் வந்து ட்ரூ அப்படினு சொன்னா அப்படியே கண்டிஷன் ஃபால்ஸ்னா அதை ஸ்வாப் பண்ணிடுவேன் சார். எஸ், கண்டிஷன் ஃபால்ஸ் ஆனத ஸ்வாப் பண்ணிப்பீங்களா இந்த பொசிஷனை? இப்போ இந்த கண்டிஷன் வந்து இது ட்ரூ தான். இப்போ நான் ஹையஸ்ட் நம்பர் தான் பார்க்க போறேன். சோ 43 வந்து ஹையஸ்ட் நம்பர் தான். சோ கண்டிஷன் நான் ஸ்கிப் பண்ணிடுவேன். சோ அடுத்த பொசிஷன் போவேன். 324ஓட கம்பேர் பண்ணுவேன். சோ 320 இருங்க. அதாவது 43 324ஓட கம்பேர் பண்ணுவீங்களா? ஃபர்ஸ்ட் டைம் 43 34ஓட கம்பேர் பண்ணும்போது கண்டிஷன் ஃபால்ஸ். சோ அத விட்டுட்டு நெக்ஸ்ட் டைம் 324ஓட நான் கம்பேர் பண்ணுவேன் சார். கம்பேர் பண்ணும்போது இப்ப கண்டிஷன் ட்ரூன்னு வரும். அப்ப அந்த டைம் நான் ஸ்வாப் பண்ணிக்குவேன். 324 ஸ்வாப் பண்ணிக்குவேன். ஓகே. சோ இப்படி நான் ஒவ்வொரு டைம்ஸ் வந்து ஃபார் லூப் யூஸ் பண்ணி அது ஃபுல்லா அந்த லூப்பை கம்ப்ளீட் பண்ணிடுவேன் சார். ஓகே சரி. ஓகே, இது ஒரு வழி. நல்ல கரெக்ட் தான் நீங்க சொன்னது கரெக்ட் தான். சொல்லுங்க. அப்படி பண்ணிட்டு ஃபர்ஸ்ட் பொசிஷன்ல உள்ளத நான் பிரிண்ட் பண்ணனா எனக்கு மேக்ஸிமம் கிடைச்சிரும். கரெக்ட். ஓகே, வெரி குட். ஓகே, வேற யாராவது லாஜிக் சொல்லுங்க. வேற லாஜிக் இல்லங்க, அவங்க மேக்ஸ் ஃபங்க்ஷன் யூஸ் பண்ண கூடாதுன்றதுக்காக எழுதுந்தே இல்லைங்க சார். இல்ல எது பெரிய அதை வந்து மேக்ஸ்னு ஒரு டெம்பரரியா ஒரு வேரியபிள் வச்சுட்டு காப்பி பண்ணி வச்சு வேரியபிளை அடுத்தடுத்து நம்ம கம்பேர் பண்ணிட்டே வரலாம். ஓகே, அதுவும் கரெக்ட். அதாவது முன்னாடி சொன்ன லாஜிக்ல இருக்கிற டைமிங்கை விட இந்த லாஜிக் டைம் குறைவா இருக்கும். முன்னாடி சொன்ன டைமிங் லாஜிக்லையும் போட்டு காமிக்கிறேன், 2 ப்ரோக்ராமும் போட்டு காமிக்கிறேன். அவங்க சொன்னதையும் போடுறேன், உங்களுக்கும் இதுவும் போடுறேன். எது வந்து வேகமா இருக்கும்னா ரெண்டாவது டைப் தான் வேகமா இருக்கும். ஏன் அப்படின்னா அங்க ஸ்வாப் பண்ணும்போது 2 ப்ராசஸ், இந்த நம்பர் எடுத்து அதில் போடணும், அந்த நம்பர் எடுத்து இதில் போடணும். ஆனா இதில் அப்படி கிடையாது, ஒரு ப்ராசஸ் தான். மேக்சிமமா இருந்தா பெரிய நம்பரா இருந்தா எடுத்து வச்சுப்பாங்க, சின்னதாக இருந்தா விட்டுருவாங்க. புரியுதா? அப்ப இதுல வந்து கம்பேர் பண்ணிட்டு எடுத்து வச்சுப்பீங்க. அங்க வந்து கம்பேரிசன் 2 ஸ்வாப் நடக்கும். ஸ்வாப்னா எப்படின்னா இதோட வேல்யூ அதுக்கு வரணும், அதோட வேல்யூ இதுக்கு வரணும். அப்ப 2 ப்ராசஸ். இங்க வந்து ஒரே ப்ராசஸ். அதனால என்ன ஆகும், உங்களுக்கு வேகமா இருக்கும். சரியா? அதாவது 2வது டைப்ல போடுறதுதான் வேகமா இருக்கும். அதாவது செட் ஆஃப் நம்பர்ஸ் நீங்க வாங்கிட்டீங்க. இந்த நம்பர்ஸை வச்சு நம்ம என்ன பண்ண போறோம் அப்படின்னா மொத்தம் வேல்யூஸை வாங்கிடுறேன். வேல்யூஸ் ஈக்குவல் டு லிஸ்ட் ஆஃப், எப்படி வேணா வச்சுங்க, டப்புலா கூட வச்சுக்கோங்க, உங்க இஷ்டம். டப்புலா கூட வச்சுக்கலாம். டப்புல் ஆஃப் மேப் ஆஃப் இன்ட் கமா இன்புட் டாட் ஸ்பிளிட். இப்போ என்ன பண்றேன்னா ஒவ்வொரு நம்பரா ஸ்வாப் பண்ண போறோம். நான் என்ன பண்றேன்னு பாருங்க. அசியூம் தட், நல்லா புரிஞ்சுங்க. ஃபர்ஸ்ட் நம்பரை மேக்ஸிமம் அசியூம் பண்ணிங்க. ஓகேவா? மேக்ஸிமம் அசியூம் பண்ணிட்டு இந்த நம்பர் மேக்ஸிமம் அசியூம் பண்ணிட்டு ஒவ்வொரு எலமெண்ட்டோட கம்பேர் பண்ணிட்டே வாங்க. ஒருவேளை இந்த நம்பர் இதை விட பெருசா இருக்கான்னு பாக்குறீங்க. எதை விட? இந்த நம்பரோட 43 வந்து 34ஓட சின்னதா அப்படின்னு பாருங்க. சின்னதான்னு பார்த்தா சின்னது இல்லை. 43 வந்து 324 சின்னதா? ஆமானா இதுதான் பெரிய நம்பர். எது எப்ப சின்னதுன்னு வருதோ அப்ப என்ன பண்ணுங்க, அதை எடுத்து மேக்ஸிமம் வச்சுங்க. அதான் லாஜிக். ஒவ்வொரு நம்பரா எடுக்க போறேன். ஓகே, ஃபார் எக்ஸ் இன் வேல்யூஸ், இஃப் mx lesser than x இருந்தா mx equal to x. அவ்வளவுதான். print of mx கொடுக்குறேன். இந்த லாஜிக் கவனிங்க, என்ன ஆகுதுன்னு பார்க்கலாம். இப்போ ரன் பண்றேன், இன்புட் கொடுக்குறேன். ஆன்சர் 730 வந்துருச்சா? இது எப்படி நடந்துச்சுன்னு பாருங்க. முதல் முறை
முதல் முறை என்ன பண்ணியிருக்கோம்னா ஃபர்ஸ்ட் வேல்யூவை மேக்ஸிமமாக வச்சுக்கிச்சு 63 மேக்ஸிமம் வச்சுக்கிச்சு. ஆனால் லூப் 63 தான் போகுது. இப்போ இதுலையும் 63 இருக்குது, இதுலையும் 63 இருக்குது. 63 லெஸ் தான் 63 எல்லாம் இல்லைன்னா திருப்பி மேலே போகும். மேலே போனால் அடுத்த எக்ஸ் 82. இப்போ மேக்ஸில் என்ன இருக்குது 63, எக்ஸில் என்ன இருக்குது 82. 63 லெஸ் தான் 82வா? ஆமாம். ஆமாம் என்ன பண்ணுறீங்க 82 எடுத்து எம்எக்ஸில் போட்டுக்கிறீங்க. நெக்ஸ்ட் டைம் 82 வச்சு தான் 52 செக் பண்ணுவேன். அடுத்த முறை 82 வச்சு -75, அடுத்த முறை 82 வச்சு 5, அடுத்த முறை 82 வச்சு 42, அடுத்த முறை 82 வச்சு 732 வரும்போது கண்டிஷன் ட்ரூ ஆயிடுது. ட்ரூ ஆனால் என்ன ஆகிடும் 732 வந்து மேக்ஸில் போட்டுப்போம். இதே மாதிரி போட்டு கடைசியாக பிரிண்ட் பண்ணுறோம். சரியா? ஈச் டைம் மேக்ஸை பிரிண்ட் பண்ணிங்கன்னா என்ன ஆகும்னா உள்ளர பிரிண்ட் பண்ணால் அந்த நேரத்தில் என்ன வேல்யூ வந்துச்சுன்னு பார்க்கலாம். காட்டுறேன் பாருங்க. இப்போதைக்கு 63 எடுக்கும்போது 63 தான் பெருசு, 82 எடுக்கும்போது 82 தான் பெருசு, 52 எடுக்கும்போது 82 தான் பெருசு, 75 எடுக்கும்போது 82 தான் பெருசு, 5 எடுக்கும்போது 82 தான் பெருசு, 42 எடுக்கும்போது 82 தான் பெருசு, 732 எடுக்கும்போது 730 தான் பெருசு, 42 எடுக்கும்போது 730 தான் பெருசு. புரியுதா? லூப்பு வெளியே கொடுத்தோன்னா அது தெரிஞ்சிடும். அது உள்ளே போட்டோன்னா உங்களுக்கு ஒரு நேரம் தெரிஞ்சிடும். உள்ள என்ன நடந்ததுன்னு தெரியுது. கரெக்டா? ஓகே சரி. நெஸ்டட் டபிள்ஸில் மேக்ஸிமம் வேல்யூஸ் எடுக்க முடியுமான்னு கேட்குறீங்களா? எப்படி கேட்குறீங்கன்னு தெரியல. அதாவது எப்படியா டப்புளுக்குள்ளே டப்புள் போட்டா இப்படி போட்டால் எது மேக்ஸிமம் கண்டுபிடிக்குன்னு கேட்குறீங்களா? இப்போ போய் மேக்ஸ் ஆஃப் எக்ஸ் கொடுக்குறீங்க. அது எப்படி வருது பாருங்க. யாரை வச்சு வந்திருக்கு திருப்பி பாருங்க. யாரை வச்சு வந்திருக்கு? ஃபர்ஸ்ட் எலிமெண்ட் வச்சு தான் வந்திருக்கு. சரியா? இப்போ என்ன வந்துச்சு? 3 நம்பர் இருக்குல்ல, அதனால இது வந்துச்சு. அதுதான் 3 நம்பர் போட்டு காமிச்சு. சரியா? சப்போஸ் இங்க கவனிங்க. இப்போ என்ன வந்திருக்கு? என்ன எந்த கணக்குல பாக்குது? இப்ப திருப்பி போட்டு காட்டுறேன். இது எந்த ஸ்டேஜ்ல பார்த்துருக்கு? ஃபர்ஸ்ட் நம்பர் என்னவோ ஃபர்ஸ்ட் நம்பர் என்ன இருக்காங்க 12. இதே வந்துட்டு 5 ஒரே நம்பர் கூட இருந்துட்டு போட்டோம். என்னாச்சு பாருங்க, ஏதோ தப்பு பண்ணிட்டேன். என்ன கொடுத்துருக்கேன்? சரிதா? இந்த ஃபர்ஸ்ட் நம்பர் எதில் மேக்ஸிமம் இருக்கோ அதை வச்சு கணக்கு பண்ணி தான் அது எடுத்துச்சு. இது என்னது ஸ்டார் போட்டிருக்கீங்க, என்னன்னு தெரியல. ஓகே, வேற யார் என்ன கேட்டாங்கன்னு பார்க்கலாம். பாசிபிள் காம்பினேஷன் ஃப்ரம் டிஜிட்ஸ். அதாவது என்ன கேட்டிருக்கீங்கன்னா, ஒரு நம்பர் கொடுத்தா அதில் இருக்க நம்பர்ஸ் வேணுமா? நான் உங்களை அன்மியூட் பண்ணுறேன், நீங்கள் எக்ஸ்பிளைன் பண்ணுங்கள் என்ன பண்ணணுன்ட்டு. சுகந்த பிரியா, உங்களை அன்மியூட் பண்ணியிருக்கேம்மா, சொல்லுங்க. சார் இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் நான் ஒரு 3 டிஜிட் நம்பர் கொடுத்தேன் சார். சொல்லுங்க, நம்பர் சொல்லுங்க. இப்போ ஏதாவது ஒரு 3 டிஜிட் நம்பர் 943 சரி, இதுல வந்து 673 கொடுத்துருக்கேன். இதுல வந்து நம்ம எப்படி ஒரு நம்பரை வந்து ப்ரொடியூஸ் பண்ணலாம்? என்னென்ன பாசிபிள்ஸ்? இப்போ 763 37 சரி, எத்தனை பாசிபிள்? அதே 3 காம்பினேஷன்ஸ்ல வேணுமா? அதே 3 தான். அதே சரி, அதுக்காக தனியா மாடியூலே இருக்கு. ஐட்டர் டூல்ஸ் அப்படின்னு ஒரு மாடியூல் இருக்கு. இந்த ஐட்டர் டூல்ஸ் மாடியூல்ல போயிட்டு ஐட்டர் டூல்ஸ் டாட் காம்பினேஷன் ஆஃப் நம்பர் கமா 3 தானே கேட்டீங்க? ஆமா சார். ஸ்ட்ரிங்கா கொடுக்கணும். இருங்க,
லிஸ்டா மாத்தினீங்கன்னா வந்துடும். காம்பினேஷன்ஸ்ல டூப்ளிகேட்ஸ் வராது. 837 வந்துச்சுன்னா 378 7383 வராது. பெர்முடேஷன்ஸ்ல தான் வரும். வந்திருக்கா நீங்க கேட்டது? இதை நீங்க எல்லாத்தையும் ஜாயின் பண்ணி கூட காமிச்சிருக்கலாம் மொத்தமா. இப்படிதான் நீங்க கேட்டீங்க. ஓகே. ஐட்டர் டூல்ஸ்னு ஒரு மாடியூல் இருக்கு. அதில் பெர்முடேஷன் காம்பினேஷன் 2 இருக்கு. அதை யூஸ் பண்ணிக்கலாம் நீங்க. ஓகே. போடலாம். ரொம்ப காம்பினேஷன்ஸை வச்சு நான் போட்டு காமிக்கிறேன். அதுக்கான எக்ஸசைஸ் பண்ணலாம். கொஞ்சம் அது அட்வான்ஸாக இருக்கும். நம்பர்ஸ் கொடுக்குற லெட்டர்ஸும் கொடுக்கலாம். ஒன்றும் இல்லை. இப்போ பாருங்க, இந்த இடத்துல போயிட்டு ஏபிசிடின்னு கொடுத்துட்டீங்க. 5 லெட்டர்ல 3 லெட்டர் வேர்டு எத்தனை வரும் அப்படின்னா இதெல்லாம் வரலாம். சரியா? இதை ஜாயின் பண்ணி ஒரே லிஸ்டா ஒரே ஒரு வேர்டா மாத்திருக்கலாம். நீங்க எல்லாத்தையும் என்ன பண்ணலாம், ஒரு டப்லையும் லிஸ்டா ஜாயின் பண்ணிட்டீங்கன்னா ஈஸி ஆயிடும். ஓகே. வேற ஒருத்தங்க ஹவர்ஸ் கேட்டாங்க. அதில் வந்து டோட்டல் ஹவர்ஸ் கேட்டிருந்தாங்க இல்லையா? சரி, ஒரு 5 மினிட்ஸ் பிரேக் பண்ணிக்கலாம். திருப்பி வரலாம். ஓகேங்களா? ஒரு 5 நிமிஷம் பிரேக் பண்ணிடுங்க. திருப்பி உடனே வந்தோடனே கிளாஸ் பார்ப்போம்.
ஸ்க்ரால் பண்ணணும்னு கேட்டிருந்தீங்க. ஸ்க்ரால் பண்ணுறேன் பார்த்துங்க. ஓகே, பார்க்கலாம். ஸோ என்ன கேட்டிருந்தாங்கன்னா, பிரேக்குக்கு முன்னாடி ஒருத்தவங்க வந்துட்டு ஹவர்ஸ் டைம் 3மே கொடுப்பாங்க. ஹவர் அதாவது கரண்ட் டைம் கொடுத்தாங்கன்னா மொத்தம் எத்தனை நிமிஷம் இருக்குன்னு பார்க்கணுமா? என்ன பார்க்கணும்னு சொன்னாங்க, ஞாபகம் இருக்கு. திருப்பி போடுறீங்களா? மொத்தம் எத்தனை நிமிஷம் இருக்குன்னு கேட்டிங்களா? மொத்தம் எத்தனை செகண்ட்ஸ் இருக்குன்னு பார்க்கணுமா? இங்கே யாரோ கேட்டிருந்தாங்க. 27 கொடுத்தா 27 பிரிண்ட் பண்ணணுன்றீங்களா? அதுக்கான மெத்தட்லாம் நீங்கள் தான் ப்ரோக்ராம் எழுதணும். அதாவது நம்பர்ஸை வந்து வேர்ட்ஸாக மாற்றுறதுக்கு டிஃபைன்டு மெத்தட்ஸ் கிடையாது. நீங்கள் தான் ப்ரோக்ராம் எழுதணும். ஓகே, வேறு யாருக்கு என்ன ப்ரோக்ராம் போடணும் சொல்லுங்கள். வேறு யாருக்காவது ஏதாவது ப்ரோக்ராம் பண்ணணும்னா சொல்லுங்கள். ஆர்பிட்ரி ஃபங்க்ஷன்ஸ் இன்னும் முடிக்கல நான். அதனால தான் இன்னைக்கு விட்டுட்டேன். அடுத்த கிளாஸ் தான் ஃபங்க்ஷன்ஸ் ஷெடியூல் பண்ணியிருக்கேன். லூப்ஸ்க்கு ஸ்கிரிப்ட் மோடில் எக்ஸாம் ப்ரோக்ராம்னா என்ன எதிர்பார்க்குறீங்கன்னு சொல்லுங்கள். என்ன கேட்குறீங்கன்னு தெரியா, எனக்கு தெரியல. நம்ம போடுற ப்ரோக்ராம் எல்லாத்துலேயுமே லூப்ஸ் வருது. எப்படி கேட்குறீங்க? எந்த மாதிரி கேட்குறீங்க? டேபிள் ஃபார்மேட்டில் டேட்டாவை ஸ்டோர் பண்ண முடியுமான்னு கேட்குறீங்களா? எங்கே ஸ்டோர் பண்ணணும்? ஃபைலில் போய் ஸ்டோர் பண்ணணுமா? வெப்னாசி சீரிஸ் போடணும், பாலிண்ட்ரோம் போடணும். பாலிண்ட்ரோம்லாம் ஒன்றுமே இல்லை, ஒரே லைன் தான். இப்போ தான் போட்டு காமிச்சேன் பாருங்க, அதுதான் பாலிண்ட்ரோம். ஸ்லைசிங் பண்ணால் பாலிண்ட்ரோம். வெல்கம் இருக்கு, கோலன் மைனஸ்னு கொடுத்தா என்ன ஆகும்? அப்படியே ரிவர்ஸில் வந்துடும் இல்லையா? இதுவும் அதுவும் சேமாக இருந்தால் பாலிண்ட்ரோம். ட்ரூவா ஃபால்ஸ்னு சொல்ல போகிறீங்க, அவ்வளோதானே? சரியா? பாலிண்ட்ரோம் வெப்னாசி சீரிஸ் போடுறேன். வெப்னாசி சீரிஸை பொறுத்த வரைக்கும் என்னன்னா, சீரிஸ் எப்படி இருக்கும் வெப்னாசி சீரிஸ்லனா, இதுதான் சீரிஸ். அது இப்படிதான் சீரிஸ் போகும். ஃபர்ஸ்ட் எலமெண்ட்டும் செகண்ட் எலமெண்ட்டும் ஆட் பண்ணால் தேர்ட் வரும். செகண்டும் தேர்டும் ஆட் பண்ணால் ஃபோர்த் வரும். அதாவது எந்த எலமெண்ட் வேணுமோ அந்த எலமெண்ட்டுக்கு முன்னாடி இருக்க 2 எலமெண்ட் ஆட் பண்ணால் அது வந்துடும். அப்போ இனிஷியலாக ஒரு 2 எலமெண்ட்டை வச்சுக்கிட்டு அதுலேருந்து அப்படியே லைனாக போகலாம். ஃபர்ஸ்ட் எலமெண்ட் என்ன பண்ணலாம், 0வையும் 1ஐயும் வச்சுக்கிட்டு ஃபர்ஸ்ட்டு செகண்டும் அப்படியே நெக்ஸ்ட் எலமெண்ட் கண்டுபிடிச்சிட்டே போகலாம். சரியா? எவ்வளோ எலமெண்ட்ஸ் வேணுமோ அத்தனை எலமெண்ட்ஸ், எத்தனை சீரீஸ் மாதிரி வச்சுக்கலாம். எத்தனை சீரீஸில் எத்தனை எலமெண்ட்ஸ் வேணும்னு கேட்குறீங்களோ அதுக்கேற்ற மாதிரி ரெடி பண்ணிக்கலாம். என்ன பண்ணலாம் அப்படின்னா, நம்பர் ஆஃப் எலமெண்ட்ஸ் வேணும் இல்லையா, எலிமெண்ட்ஸ் ஈக்குவல் டு இன்ட் ஆஃப் இன்புட் வாங்கிக்கணும். எத்தனை எலமெண்ட் பிரிண்ட் பண்ணணும்? இப்போ 5 பிரிண்ட் பண்ணணும்னு சொன்னாங்கன்னா இப்படி வச்சுக்கலாம், இந்த 5 மட்டும் பிரிண்ட் பண்ணலாம்.
10 பிரிண்ட் பண்ணணும்னு நினச்சாங்கன்னா இது வரைக்கும் பிரிண்ட் பண்ணணும். அந்த மாதிரி அதில் முதல் 2 எலமெண்ட்டை டிஃபைன் பண்ணிக்கிறேன். ஓகேவா? ப்ரீவியஸ் எலமெண்ட்டும் கரண்ட் எலமெண்ட்டும் இதுதான் வச்சுக்கோங்க. ப்ரீவியஸ் எலமெண்ட் இது மாதிரி வச்சுக்கலாம். ஓகேவா? ப்ரீவியஸ் வேல்யூ ஈக்குவல் டு 0, கரண்ட் வேல்யூ ஈக்குவல் டு 1. இது ரெண்டையும் பிரிண்ட் பண்ணிவிடுங்க ஃபஸ்ட்டு. அதுக்கப்புறம் என்ன பண்ணுங்கன்னா 5ன்னு கொடுத்தாங்கன்னா இது 2 பிரிண்ட் பண்ணதுனால மீதி 3 தான் பிரிண்ட் பண்ணணும். 10ன்னு கொடுத்தாங்கன்னா இது 2 பிரிண்ட் பண்ணதுனா மீதி என்ன இருக்கணும்? 8 தான் பிரிண்ட் பண்ணணும். அது ஒரு லாஜிக்கு. இன்னொரு லாஜிக்கும் சொல்கிறேன் பாருங்க. இது 1ஆ இருந்தால் நல்லா கவனிங்க. இந்த 1 எப்படி வந்துச்சுன்னா இது 2 ஆட் பண்ணி தான் இந்த 1 வந்துச்சு. அப்போ இந்த 1 எப்படி வந்திருக்கும்? இதையும் இதுக்கு முன்னாடி ஏதோ ஒரு நம்பர் இருக்குது அதையும் தான் ஆட் ஆகிருந்து வந்திருக்கணும். அப்படி தானே வந்திருக்கணும். உங்களுக்கு கன்ஃபியூஸ் ஆகாமல் இருந்தால் அதை விட்டுடலாம். ஓகேங்களா? அதாவது இப்போ இதில் இருக்கிற நம்பரே அப்படியே எடுத்துப்போம். உங்களுக்கு ஈஸியாக புரியுற மாதிரி போட்டு காமிச்சிடுறேன். இது ரெண்டையும் பிரிண்ட் பண்ணிடுறேன். பிவியும் பிரிண்ட் பண்ணிடுறேன், சிவியும் பிரிண்ட் பண்ணிடுறேன். 2 எலமெண்ட் பிரிண்ட் பண்ணதுனால லூப் போடும்போது ஃபார் ஐ இன் ரேஞ்ச் ஆஃப் நான் எவ்வளோ எலமெண்ட்ஸ் கேட்டனோ அதில் 1 கழிச்சிருவேன். 2 கழிக்கணும், 1 தான் கழிப்பேன். ஏன்னா 5 கொடுத்தாங்கன்னா 5ன்னு கொடுத்தா 1 2 கழிச்சிருங்க. இப்போ என்ன பண்ணுறேன் பாருங்க. இப்போ இது ரெண்டையும் கூட்டினா தான் அடுத்த எலமெண்ட் வரும். அப்போ நெக்ஸ்ட் வேல்யூ ஈக்குவல் டு பிவி, கரண்ட் வேல்யூ, ப்ரீவியஸ் வேல்யூ ரெண்டையும் ஆட் பண்ண போகிறேன். இதை பிரிண்ட் பண்ணிடுங்க. இப்போ என்ன ஆகும்? இப்போ என்ன ஆகும்னா இது 0 + 1 1 பிரிண்ட் ஆகும். 1 வந்துடுச்சு. நெக்ஸ்ட் டைம் என்ன ஆகணும்? இப்போ முதல்ல 0 பிரிண்ட் பண்ணிட்டீங்க, 1 பிரிண்ட் பண்ணிட்டீங்க. இப்போ இது ரெண்டையும் கூட்டினா 1 வந்துருச்சு, அதையும் பிரிண்ட் பண்ணிட்டீங்க. அடுத்த முறை என்ன பண்ணணும்? இந்த 0 விட்டுறணும், இது ரெண்டையும் தான் ஆட் பண்ணணும். அப்படின்னா என்ன அர்த்தம்? இந்த பிவியில் இருக்கிற வேல்யூ இந்த வேல்யூ இதுக்கு போகணும். நல்லா கவனிங்க. இதுதான் பிவி, இதுதான் சிவி. நெக்ஸ்ட் டைம் எது பிவியாக இருக்கணும்? இது பிவியாக இருக்கணும், இது சிவியாக இருக்கணும். அதனால் என்ன பண்ணுறேன்னா இந்த இடத்துல கவனிங்க. பிவி ஈக்குவல் டு சிவி, சிவி ஈக்குவல் டு என்வி. அதாவது இப்போ இருக்கிற வேல்யூ தான் அடுத்த முறை கரண்ட் வேல்யூ, இப்போ இருக்கிற கரண்ட் வேல்யூ தான் அடுத்த முறை ப்ரீவியஸ் வேல்யூ. அவ்வளோதான். இப்போ ரன் பண்ணி பாருங்க. வந்திருக்கா? எவ்வளோ வேணா கொடுத்துருங்க. 20 எலிமெண்ட் கேட்டினா 20 எலிமெண்ட்டும் வந்துருச்சு. இதையும் ஆட் பண்ணால் இது வரும், அதையும் அதை ஆட் பண்ண இது வரும். அப்படியே ஆட் பண்ணி கொண்டு வந்திருக்கேன். எப்படி கொண்டு வந்திருக்கேன் அப்படின்னா முதல்ல 2 வேல்யூ செட் பண்ணிட்டேன், அதை பிரிண்ட் பண்ணிட்டேன். அதுக்கப்புறம் என்ன பண்ணுறேன்? இதையும் அதையும் ஆட் பண்ணி நெக்ஸ்ட் வேல்யூ கண்டுபிடிக்கிறேன். அதை பிரிண்ட் பண்ணி முடித்த பிறகு இப்போ கண்டுபிடிச்ச வேல்யூ தான் நெக்ஸ்ட் டைம் கரண்ட் வேல்யூ, இப்போ இருக்கிற கரண்ட் வேல்யூ தான் நெக்ஸ்ட் டைம் ப்ரீவியஸ் வேல்யூ. அதை தான் இங்கே மாற்றிருக்கோம். இதே வேலையை திருப்பி ரிப்பீட் பண்ணுறோம். ரிப்பீட் பண்ணும்போது உங்களுக்கு வந்துடும். ஃபிபனாச்சி சீரீஸ் தான். சரியா? இது இன்னும் வேறு டைப்பில் கூட போடலாம், உங்களுக்கு புரியணுன்றதுக்காக இப்படியே போட்டேன். சரியா? இப்போ நீங்கள் எவ்வளோ நம்பர்ஸ் கேட்டிங்கனாலும் சரி, 50 நம்பர் கேட்டிங்கன்னா கூட லைனாக 50 நம்பர் கண்டுபிடிச்சி கொடுத்துரும். ஒரே லைனில் வரணும்னு நினச்சா மட்டும் என்ன பண்ணுங்கள், இப்படி போட்டுக்கிடுங்க. இந்த இடத்துல போய் கமா என்டிகோல்டு ஸ்பேஸ் போட்டுருங்க. இப்போ என்ன ஆகும்னா நீங்கள் 50 நம்பரோ 30 நம்பரோ கேட்டிங்கன்னா லைனாக கொடுக்கும். புரியுதா? 100 நம்பர் கேட்டால் கூட வரப்போகுது. வந்துடுச்சா? அடுத்தடுத்த நம்பர் அப்படியே கண்டுபிடிச்சிட்டே வரும். இதுதான் ஃபிபனாச்சி சீரிஸ். ஹவு many palindrome ஃபார் n நம்பர் அப்படின்னா என்ன கேட்குறீங்கன்னு சொல்லுங்கள். ஒரு நம்பருக்கு எத்தனை palindrome வரும்ன்றீங்களா? என்ன கேட்குறீங்க? உங்களை அன்மியூட் பண்ணுறேன். உங்களை அன்மியூட் பண்ணியிருக்கேன். ஹவு many palindrome ஃபார் n நம்பர்னா என்ன கேள்வி? கரெக்டாக சொல்லுங்கள் சார். ஒரு இப்போ நான் 100 கொடுத்துருக்கேன்னா 1 to 100 என்னென்ன எந்தெந்த நம்பர்லாம் பாலிண்ட்ரோம் அப்படிங்கறத பிரிண்ட் பண்றேன். அது சிம்பிள் லூப் தான். அது பாருங்க, காட்டுறேன் பாருங்க. என்ன பண்றீங்கன்னா ஒரு நம்பர் இன்புட் வாங்கிக்கிறீங்க, அந்த நம்பர் வரைக்கும் 1லேருந்து அது வரைக்கும் இல்லையா, நீங்க சொன்னபடியே வருவோம். ஃபார் எக்ஸ் இன் ரேஞ்ச் ஆஃப் 1, num + 1. ஸ்ட்ரிங்கா மாற்றிட்டு பண்ணிட்டா வேலை ஈஸியாக முடிஞ்சிடும். ஸ்ட்ரிங்கா மாற்றக்கூடாதுன்னா தான் வேலை. இப்போ இது எப்படியே என்ன பண்ணுங்கன்னா இஃப் நல்லா பார்த்துக்குங்க, இதில் வச்சுக்கலாம் y = SR of x. இஃப் y = y : (:(-1).
ரெண்டும் சேமா இருந்துச்சுன்னா அது பாலிண்ட்ரோம். அதனால ஒய்யை பிரிண்ட் பண்றேன். அதான் கவனிங்க. இப்ப முதல்ல இங்க 100 கொடுக்குறீங்க. இந்த லூப் எங்க இருந்து ஆரம்பிக்கும்? 1ல ஆரம்பிச்சு 101 வரைக்கும் போறீங்க. அப்போ 1,101 என்ன அர்த்தம்? 1ல இருந்து 100 வரைக்கும் போகும். முதல்ல 1 எடுக்கிறீங்க, ஸ்ட்ரிங்கா மாத்துறீங்க. அதை திருப்பினாலும் 1 தான் வரும், இப்படி இருந்தாலும் 1 தான் வரும். அப்போ அதை பிரிண்ட் பண்ணிடும். 1 2 3 4 எல்லாமே இப்படி தான் வரும். 9க்கு அப்புறம் 11 வரும், 11க்கு அப்புறம் 22 இது மாதிரி வரும். பாருங்க, இப்ப நான் நம்பர் கொடுக்குறேன். இப்ப 15 கொடுத்தேன்னா 50 வரைக்கும் இருக்க பேலண்ட்ரோம் நம்பர்ஸ் மட்டும் வந்துருச்சு. நீங்க எந்த நம்பர் கொடுத்தாலும் சரி, 73 கொடுத்தீங்கன்னா 73 வரைக்கும் இருக்க பேலண்ட்ரோம் நம்பர்ஸ்லாம் வந்துடும். என்ன கேட்டீங்க? ஆமா சார். ஓகே. வேற யாருக்காச்சும் டவுட் இருக்கா? இப்ப இன்னொருத்தருக்கு யாராவது டவுட் கேட்கறாங்க சொல்ற, அது உங்களுக்கு புரியலன்னா நீங்க கேட்டுக்கணும். கேட்கறவங்க அந்த டாபிக் தெரிஞ்சதுனால அவங்க கரெக்டா கேட்கறாங்க. அவங்களுக்கு ஓகேனா நெக்ஸ்ட் நீங்களும் அதே நேரத்துல டவுட்டும் கேட்டுக்கலாம். வேற யாருக்கு டவுட் இருக்கு? பாயிண்டரா? பாயிண்டர் வந்து என்னன்னா, சி படிக்கிற நேரத்துல டைனமிக் மெமரி அலோகேஷன் பண்ணணும் அப்படின்னா கண்டிப்பா பாயிண்டர் வச்சு தான் டைனமிக்கா மெமரி அலோகேட் பண்ண முடியும். நார்மல் ஃபிக்ஸட் அலோகேஷன்ல டேட்டா சைஸ் வந்து ஃபிக்ஸட்ன்றதுனால அதால மெமரி பிளாக்ஸை அட்ஜஸ்ட் பண்ணிக்க முடியாது. பாயிண்டர்ஸ் வந்து என்ன பண்ணோம் அப்படின்னா, இட் கேன் அட்ஜஸ்ட் தி மெமரி பிளாக்ஸ். ஓகே, அதனால என்ன பண்றோம் அப்படின்னா, நம்ம என்ன பண்றோம், மெமரி அலோகேஷன் பண்றதுக்காக பாயிண்டர்ஸ் யூஸ் பண்ணோம். இந்த டைனமிக் மெமரி அலோகேஷன் வந்து C++ தாண்டிட்டீங்கன்னா டைனமிக் மெமரி அலோகேஷன்ஸ் எல்லாமே இன்டர்னலா பார்க்க ஆரம்பிச்சாங்க. நீங்க பண்ண மாட்டீங்க, அதுவே பார்த்துக்கும். சில கூட அதுவே C++லயே அதுவே பார்த்துக்கும். C++ல கூட பார்த்தீங்கன்னா நியூ கீவேர்டு யூஸ் பண்ணுவோம். இந்த நியூ கீவேர்டு என்ன பண்ணுன்னா அதுவாகவே டைனமிக்காக மெமரி அலோகேட் பண்ணிக்கும், உங்கள் கையில் விட்டுறாது. பட் செக்யூரிட்டி லெவலில் பார்த்தீங்கன்னா ஒரு மெமரி பிளாக்கோட அட்ரஸ் தெரிஞ்சிச்சுன்னா அந்த மெமரி பிளாக்லேருந்து நீங்கள் 4 பைட்ஸோ 6 பைட்ஸோ 8 பைட்ஸோ ஜம்ப் பண்ணிங்கன்னா வேறு வேறு பிளாக்ஸை நீங்கள் ரீட் பண்ண முடியும். அது வந்து கிளியர் வல்னரபிலிட்டி. அது ஒரு ப்ரீச்சிங், செக்யூரிட்டி ப்ரீச் அது. அதனால என்ன பண்ணாங்கன்னா அதுக்கப்புறம் வந்த எந்த ஒரு லாங்குவேஜஸ்லையுமே பாயிண்டர்ஸ்ன்ற கான்செப்டே இருக்காது. வேற வேற ப்ரோக்ராம்ஸ் எதனா கேளுங்க, எக்ஸ்பிளைன் பண்றேன். பாயிண்டர்ஸ் ஜாவா பைத்தன்ல கிடையவே கிடையாது. நம்ம பாயிண்டர்ஸ் போட மாட்டோம் இல்லையா? சீலெல்லாம் ஸ்கிப் பண்ண வேணாம், அதெல்லாம் கிளாஸ் எடுக்கணும். ஏன்னா அது அந்த அதை யூஸ் பண்ணுறவங்க அது அது தெரிஞ்சு அது அப்போ டைனமிக் மெமரி அப்ளிகேஷன் சொல்லி தர முடியாது உங்களால். டைனமிக் மெமரி அலோகேஷன்ஸை உங்களால் என்ன பண்ண முடியாது, சொல்லித்தர முடியாமல் போயிடும். சரியா? அதனால் அது இருக்கட்டும். வேற என்ன ப்ரோக்ராம்ஸ் பண்ணி காமிக்கணும், போட்டு காமிக்கணும்? ஆப்ரேட்டர் ஓவர்லோடிங். ஊப்ஸ் வந்து தனிங்க, ஊப்ஸ் தனியாக பார்ப்போம். நான் முதலே சொன்னேன், இப்போ பார்த்துருக்கிற விஷயத்தில் உங்களுக்கு ப்ரோக்ராம் போட முடியாத கஷ்டங்கள் எதனா இருந்துச்சுன்னா சொல்லுங்கள், அதெல்லாம் சொல்லித்தரேன். இப்போ இது வரைக்கும் பார்த்த விஷயத்திலே நிறைய ப்ரோக்ராம் உங்களால் பண்ணுறதுக்கு கஷ்டமாக இருந்திருக்கும், அதை தான் கேட்குறேன். எல்லாமே கிளியரா? ரிகர்சிவ் ஃபங்க்ஷன்ஸ் வந்து நான் அடுத்த கிளாஸில் தான் போட போகிறேன். அதனால தான் இன்றைக்கி எடுக்காமல் ப்ரோக்ராம்ஸ் ரிவ்யூ பண்ணிகிட்டு இருக்கேன்.
ஃபங்க்ஷன்ஸ் இந்த கிளாஸஸ் பெண்டிங் இருக்கு இல்லையா, அந்த பெண்டிங்கோட சேர்த்து எடுக்கிறேன். சூப்பர் செட்டும் சப்செட்டுமா? சரி, சூப்பர் செட் சப்செட்டை பொறுத்த வரைக்கும் என்ன அப்படின்னா, ஒரு செட் ஆஃப் வேல்யூஸ் நம்ம கையில் இருக்கு. இதுதான் என்கிட்ட இருக்கிற செட் ஆஃப் வேல்யூஸ். ஓகே, ஒய்ல வந்துட்டு இன்னொரு செட் இருக்கு. ஒய்ல வந்து இன்னொரு செட் இருக்கு. எக்ஸு ஒய் ரெண்டு செட் இருக்கு. இப்போ வந்துட்டு எக்ஸ்ன்ற செட்டில் ஒய் வந்து பார்ட் ஆஃப் த செட்டாக இருக்கான்னு பார்க்கணும். அதாவது எக்ஸில் வந்து ஒய் இருக்கா இல்லையா? ஒய் இருக்கா? ஒய்யில் இருக்கிற பார்ஷலாக இல்லை, ஃபுல்லாக இருக்கணும். ஒய்யில் இருக்க எல்லா எலமெண்ட்ஸும் எக்ஸில் இருக்கா? இல்லை. இல்லைன்னா ஒய் வந்து சப்செட் கிடையாது. யாருக்கு? எக்ஸுக்கு. ஒய் வந்து எக்ஸோட சப்செட் கிடையாது. என்ன அர்த்தம்னா, எக்ஸில் ஒய்யில் இருக்க எல்லா எலமெண்ட்ஸும் இருந்துச்சுன்னா, எக்ஸில் ஒய்யோட எலமெண்ட்ஸ் எல்லாம் இருந்துச்சுன்னா ஒய் இஸ் தி சப்செட் ஆஃப் எக்ஸ். ஓகேவா? புரியுதா? இப்போ இப்போ ஒய் டாட் இஸ் சப்செட் ஆஃப் எக்ஸுன்னு கொடுத்தா ஃபால்ஸ் வரும். என்ன பண்ணிட்டேன்னு தெரியல, பார்க்கலாம் இருங்க. லிஸ்ட் ஆப்ஜெக்ட் லிஸ்ட்டாக கொடுத்தேன், செட்டாக கொடுக்கணும். செட்டாக மாத்திரம் தான் வரும். எக்ஸ் ஈக்குவல் டு செட் ஆஃப் எக்ஸ், ஒய் ஈக்குவல் டு செட் ஆஃப் ஒய். இப்போ போட்டிங்கன்னா வரும். ஃபால்ஸ் வருதா? இதே வந்துட்டு ஒயில் இப்படி இருந்துச்சுன்னா 4,3 இருக்கு, எக்ஸில் இது இருக்கு. இப்போ ஒய் சப்செட் ஆஃப் கொடுத்தீங்கன்னா ட்ரூ வரும். ஏன்னா ஒயில் இருக்க எல்லா எலமெண்ட்ஸும் எக்ஸில் இருக்கு, அதனால ட்ரூ வரும். அதே மாதிரி எக்ஸ் டாட் இஸ் சூப்பர் செட் ஆஃப் ஒய் கொடுத்தேன்னா ஒய்யோட எலமெண்ட்ஸ் எல்லாம் எக்ஸில் இருக்கான்னு பார்க்கும். இங்கே ஒய்யில் இருக்க எலமெண்ட்ஸ்லாம் எக்ஸில் இருக்கா பார்த்துச்சு, இப்படி பார்த்து ரிவர்ஸில் பார்த்துச்சு, இப்போ இப்படி பார்க்குது. இதுக்கும் அதுக்கும் ஒன்றும் வித்தியாசம், இப்போ ட்ரூ தான் வரும். இது இது சப்செட்னா இது சூப்பர் செட்டு என்ன வரும்? சூப்பர் செட்னா என்ன தெரியுமா? எக்ஸில் இருக்க எக்ஸ் வந்து ஒய்யில் இருக்க வேல்யூஸ்லாம் வச்சுருந்துச்சுன்னா எக்ஸ் தான் சூப்பர் செட்டு. யாருக்கு? ஒய்க்கு. ஒய்யோட வேல்யூஸ் எல்லாம் எக்ஸில் இருக்கான்னு பார்க்குறீங்க. இங்கே என்ன பண்ணுது? இதுவும் அதே தான் பார்க்குது. ஒய்யில் இருக்க வேல்யூஸ்லாம் எக்ஸ் இருக்கான்னு பார்க்குது. இப்போ எக்ஸ் வந்து சூப்பர் செட்டு ஆஃப் ஒய்யா அப்படின்னா எக்ஸ் வந்து பேரண்ட்டு. ஓகே, யாருக்கு? ஒய்க்கு அப்படின்னு பார்க்கும். பேரண்ட்னா என்ன அர்த்தம்னா ஒய்யில் இருக்க எல்லா எலமெண்ட்ஸும் எக்ஸில் இருக்கணும்னு அர்த்தம். சரியா? வேற யாருக்கு டவுட் இருக்கு? பாஸ்கல் ட்ரையாங்கிள் போடணுமா? பைத்தனில் போடணும். முடியும். அது வெறும் லாஜிக் தானே, ட்ரையாங்குலராக போடணும் இல்லையா? முதல்ல ஒரு ட்ரையாங்கிள் போடுங்க, அப்புறம் அதை பாஸ்கல் ட்ரையாங்கிளாக மாற்றலாம். ட்ரையாங்கிள் போட தெரியுமா? பைத்தனில் ட்ரையாங்குலராக ஒரு டேட்டாவை பிரிண்ட் பண்ண தெரியுமா? அது தெரிஞ்சிச்சுன்னா அப்படியே டைரெக்டாக பாஸ்கல் போடலாம். முதல்ல இது தெரியுமான்னு சொல்லுங்கள், அதுக்கப்புறம் அது போட்டு தரேன். சரி, அந்த மாதிரி ஒரு சீரீஸ் ஒன்று போட்டு காமிக்கிறேன் பாருங்க. அதாவது ஒரு டேட்டாவை ட்ரையாங்குலராக பிரிண்ட் பண்ணணும். இல்லை இப்படி கூட வச்சுக்கலாம், ஸ்டாரை வந்து ட்ரையாங்குலராக பிரிண்ட் பண்ணலாம். எப்படி வரும் தெரியுமா? இப்படி வரும். நீங்கள் கேட்கறது இப்படி தானே கேட்குறீங்க. இப்படிதான் கேட்குறீங்க. இந்த மாதிரி ஸ்டார் மாதிரி வரணும்னா என்ன பண்ணணும்னு பார்ப்போம். ஓகே, முதல்ல இப்படி வர்றதை முதல்ல பார்த்தா தான் அப்படி போட முடியும். இப்படி போடுறது தெரிஞ்சாதான் அது போட முடியும். சரி, எப்படி போடுறோன்னா ஆமாம், எல்லாம் லூப்ஸில் போட்டுக்கலாம் பாருங்க. இது நெஸ்டடில் போகணும்னு கூட அவசியம் இல்லை. பாருங்க, இப்போ பாருங்க, இது எத்தனை லைன் பிரிண்ட் ஆயிருக்கு? 5 லைன் பிரிண்ட் ஆயிருக்கு. அப்போ ஒரு ஃபார் லூப் போட்டு ஃபார் I in range of 1,6 கொடுத்துட்டேன். பிரிண்ட் கொடுத்துட்டு ஒரு ஸ்டாரை போடுறேன். சரியா? இப்போ இது எத்தனை முறை போகும் அப்படின்னா
கரெக்டாக இந்த லூப் வந்து 5 முறை போகும் இல்லையா? 5 முறை போகும்போது இந்த லூப் 5 முறை போகும். 5 முறை போகும்போது என்ன ஆகும்? ஒவ்வொரு முறையும் ஸ்டார் பிரிண்ட் ஆகும். அப்போ ரன் பண்ணால் என்ன வரும்? ஸ்டார் 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 ஸ்டார்னு 5 முறை வரும். ஆனால் முதல் முறை 1 ஸ்டார் வரணும், 2வது முறை 2 ஸ்டார் வரணும், 3வது முறை 3 ஸ்டார் வரணும்னா இந்த ஸ்டாரோட மல்டிப்ளை பண்ணி ஐ கொடுத்துருங்க. ஐ வந்து 1ஆ இருக்கும்போது 1 ஸ்டார் வரும், ஐ 2ஆ இருக்கும்போது 2 ஸ்டார் வரும், ஐ 3ஆ இருக்கும்போது 3 ஸ்டார் வரும். இப்போ போய் கொடுத்தீங்கன்னா லாஜிக் வருதா? நீங்கள் இந்த லூப்பை மாற்றினீங்கன்னா 10 11 மாற்றினா ஆகும், 10 வரைக்கும் வரும், 10 ஸ்டார் வரும். கரெக்டா? இதே லூப்பில் ட்ரையாங்குலராக வரணும்னா இந்த இடம் ஸ்பேஸ் விடணும். கண்டிப்பாக லைனாக ஸ்பேஸ் வரணும். எவ்வளோ ஸ்பேஸ் வரணும் அப்படின்னா இந்த இடத்துக்கு எவ்வளோ ஸ்பேஸ் வரணும் அப்படின்னு எப்படி ஈஸியாக சொல்கிறோம் பாருங்கள். கடைசி ரோக்கு முந்தின ரோவில் 1 ஸ்பேஸ் வரும், அதுக்கு முன்னாடி 2 ஸ்பேஸ் வரும், அதுக்கு முன்னாடி 3 ஸ்பேஸ் வரும். அப்படி தானே வரணும்? இதில் அதுவும் இல்லாமல் இதில் வந்து இதை பாருங்கள், இதில் வந்து 4 ஸ்டார்னா இதில் 5 ஸ்டார் வரக்கூடாது. ஏன்னா இங்கே 1 ஸ்பேஸ் தரனா இந்த பக்கம் 1 ஸ்டார் இருக்கணும், அந்த பக்கம் 1 ஸ்டார் இருக்கணும். ஒவ்வொன்றில் 2 ஸ்டார் போகணும். அப்போ 1க்கு அப்புறம் 3 வரும், 3க்கு அப்புறம் 5 வரும், 5க்கு அப்புறம் 7 ஸ்டார் அப்படி தான் மாறணும். அதனால் நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா, நல்லா கவனிங்க. இதில் வந்து இந்த ப்ரோக்ராம் ஓகே, இது வந்து 1 2 3 4 5 ஸ்டார் அப்படி வருது. லாஜிக் இதுதான். இந்த லாஜிக்கில் நான் என்ன பண்ணுறேன் பாருங்கள். ஒவ்வொரு முறையும் முதல் முறை 1 ஸ்டாரு, அடுத்த முறை 3, அடுத்த முறை 5, 1 3 5 7 இப்படி தான் போகணும் ஸ்டாரு. அப்போ அதுக்கு என்ன பண்ணுறேன் பாருங்கள், லாஜிக்கை எப்படி ஈஸியாக எழுதுறேன் பாருங்கள். 2 × i + 1 போடுங்க, 2 × i - 1 போடுங்க. ஏன்னா i வந்து 1ல் இருக்குது. ஐயோட வெளியே 1ஆ இருந்தால் 2 × 1, 2 × 1 எவ்வளோ? 2, 2 - 1 1 வந்துச்சு. திருப்பி இதுக்கும் அதே மாதிரி ஃபார்முலா போடுங்க, 2 × i - 1. ஐயோட என்ன இந்த இடத்துல, அதாவது i வந்து 1ஆ இருக்கும்போது 1 ஸ்டார் வரணும், i 2ஆ இருக்கும்போது 3 ஸ்டார் வரணும். கரெக்டா? i 2ஆ இருக்கும்போது 3 ஸ்டார் வரணும். அதுதான் இங்கே போடுறது. அந்த ஃபார்முலா ஒவ்வொன்றிலையும் அப்ளை பண்ணி பாருங்களேன், அழகாக அப்படியே வந்துடும். இங்கே பாருங்கள், இப்போ இங்கே வந்து 1 மல்டிப்ளை பண்ணுறீங்க, 2 × 1 1, 2 - 1 1 வந்துடுச்சு. இங்கே 2 × 2 3, சாரி 4, 4 - 3 1 3. இங்கே என்ன வரும்? 2 × 3, 2 × 3 எவ்வளோ? 2 × 3 - 1 எவ்வளோ? 6 - 1 5. அதே மாதிரி தான் 2 × 4 - 1 இங்கே என்ன வரும்? 8 - 1 7. இதே மாதிரி தான் போகும். ஸோ இந்த மாதிரி லாஜிக் அப்ளை பண்ணால் இங்கே என்ன பண்ணலாம்னா, இங்கே போயிட்டு ப்ராக்கெட் போட்டு 2 × i - 1 போட்டு இப்போ என்ன ஆகும்னா ரன் பண்ணுங்க. இப்போ என்னாச்சு? ஸ்டார் வந்திருக்கா? இப்போ ஒரு ஸ்டாராக கேப் கொடுக்கணும் பாருங்க. கடைசி ஸ்டாரில் கடைசி லைனில் ஸ்டார் கேப்பே வராது. முந்தின லைனில் ஒரு கேப்னா, இப்போ 10 லைன் இருக்குல்ல, முந்தின லைனில் ஒரு கேப்பு, அதுக்கு முந்தின லைனில் 2 கேப்பு, அதுக்கு முன்னாடி 3 கேப்பு, 4 5 6 7 8 9. ஃபர்ஸ்ட் லைனில் 9 கேப் வரணும். அதுக்கு நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா, இதே லைனில் கேப்பையும் சேர்த்து பிரிண்ட் பண்ணிக்கலாம். இதே லைனில் கேப்பையும் சேர்த்து பிரிண்ட் பண்ணிக்கலாம். எத்தனை கேப்ஸ், எத்தனை ஸ்பேஸ் வரணுன்றது நம்ம கொடுக்க போகிறோம். எத்தனை ஸ்பேஸ் வருதுன்னு எப்படி கொடுக்க போகிறோன்னா, ஸ்பேஸ் இன்ட்டு, கவனிங்க, ஃபர்ஸ்ட் லைனில் எத்தனை கேப்பு? 9, செகண்ட் லைனில் 8. நல்லா கவனிங்க. திருப்பி அதே லாஜிக் தான் எழுதுறேன். i 1ஆ இருக்கும்போது 9 கேப்பு, i 2ஆ இருக்கும்போது 8 கேப்பு, i 3ஆ இருக்கும்போது 7 கேப்பு, i 4ஆ இருக்கும்போது 6 கேப்பு. இப்படியே போயிட்டு i 10ஆ இருக்கும்போது 0 கேப் வரும். அப்போ நான் என்ன பண்ணலான்னா, சிம்பிள் லாஜிக்கு என்ன பண்ணுறேன்னு பாருங்க. இதுக்கும் ஒரு ஸ்பேஸ் இன்ட்டு 10 - i போட்டுருங்க, ப்ளஸ் கன்கேட் பண்ணிடுங்க. 10 - i 1ஆ இருந்தால் 10 - 1 9, ஸ்பேஸ் இன்ட்டு 9 9 ஸ்பேஸ் வந்துடும். நெக்ஸ்ட் டைம் i வந்து 2ஆ இருக்கும்போது 10 - 2 8, ஸ்பேஸ் இன்ட்டு 8 8 ஸ்பேசஸ் வந்துடும். லாஜிக் புரியுதா? திருப்பி நான் கூட எக்ஸ்பிளைன் பண்ணுறேன் பாருங்க. இது ட்ரையாங்குலராக வந்துருச்சா? இது புரியுதா? யாருக்கெல்லாம் புரியல? கிளியரா? ஓகே. வேற யாருக்காவது திருப்பி எக்ஸ்பிளைன் பண்ணணுமா? இது சி சி ப்ளஸ் ப்ளஸ்ஸாக இருந்தால் சி ப்ளஸ் ப்ளஸ்ஸாக இருந்தால் என்ன பண்ணணும்? 2 லூப் தான் போட்டாகணும். அது பைத்தன்றதுனால தான் ஒரு லூப் போட்டுக்கிறோம் ஈஸியாக. ஓகே, திருப்பி எக்ஸ்பிளைன் பண்ணுங்களோட சொல்லியிருக்காங்க, பார்த்துடுறேன். ஓகே, நெஸ்டடில் போட்டு காட்டுமா? போட்டு காமிக்கிறேன், போட்டு காட்டுறேன். சரி, இதை முதல்ல எக்ஸ்பிளைன் பண்ணிடுறேன்.
இது பியூர்லி லாஜிக் தாங்க. இது வந்து பியூர்லி லாஜிக்கு. அதாவது முதல் முறை 9 ஸ்பேஸ் வந்துட்டு 1 ஸ்டார் வரணும். அடுத்த முறை 8 ஸ்பேஸ் வந்துட்டு 3 ஸ்டார் வரணும். அடுத்த முறை 7 ஸ்பேஸ் வந்துட்டு 5 ஸ்டார் வரணும். அடுத்த முறை 6 ஸ்பேஸ் வந்துட்டு 7 ஸ்டார் வரணும். அதை தான் இங்கே கொண்டு வந்திருக்கோம். புரியுதா? அதாவது இங்கே கவனிங்க, இதில் வந்து சென்டர் பண்ண இப்படி வராது. அப்போ இங்கே ஒரு ஸ்டார் எக்ஸ்ட்ரா போட்டு தான் ஆகணும். கரெக்டா இல்லையா? அப்போ இங்கே போட்டிங்கன்னா இங்கே எப்படி போடும்போது என்ன ஆகுதுன்னா, இங்கே ஒரு ஸ்டார் போட்டால் இங்கே ஒரு ஸ்டார் எக்ஸ்ட்ரா போட வேண்டியது இருக்குது. இங்கே ஒன்று போட்டால் இங்கே ஒரு ஸ்டார் எக்ஸ்ட்ரா போட வேண்டியது இருக்குது. அப்போ இதை வழி கொண்டு போகும்போது அப்போ இங்கே அடிஷ்னலாக இன்னொரு ஸ்டாரு இங்கேயும் போடணும், இங்கேயும் போடணும், இங்கேயும் போடணும். இங்கேயும் ஒரு ஸ்டார் போட்டால் இங்கே ஒரு ஸ்டாரு, இங்கே ஒரு ஸ்டாரு, இங்கே ஒரு ஸ்டாரு, மேலே போயிட்டு இப்படி வந்துடணும். இதில் கவனிச்சிங்கன்னா தெரியும், இதில் எத்தனை ரோ இருக்குது? 5 ரோ இருக்குது. 5 ரோ தான் முதல் லைனில் எத்தனை ஸ்டார் வரும், எத்தனை ஸ்பேஸ் வரும்னா 1, இங்கே 2, இங்கே 3, இங்கே 4 வரும். 4 ஸ்பேஸ் ஒரு ஸ்டார். அடுத்தது 3 ஸ்பேஸ் 3 ஸ்டார். அடுத்தது 2 ஸ்பேஸு 5 ஸ்டார். ஸ்பேஸ் எப்படி கால்குலேட் பண்ணுறோம் அப்படின்னா, நல்லா இருங்க, ஐ வந்து 1 இருக்கும்போது உங்களுக்கு எத்தனை ஸ்பேஸ் வரணும்? ரோஸ் வந்து 5 இருந்தால் 4 ஸ்பேஸ் வரணும். ப்ளஸ் எத்தனை ஸ்டார் வரணும்? ஸ்டார் வந்து 1 ஸ்டார் வரணும். ஐ வந்து 2 இருக்கும்போது சரியா, எத்தனை ஸ்பேஸ் வரணும்? ஐ 2 இருந்தால் 3 ஸ்பேஸ் வரணும். ஸ்டார் வந்து 3 ஸ்டார் வரணும். பாருங்க, ஓகேவா? இதே மாதிரி லாஜிக்கில் தான் போகும். ஓகே, இதே மாதிரி லாஜிக்கில் போகும். டே கூட்டிகிட்டே போகும். அப்போ என்ன அர்த்தம்னா, ஸ்பேஸ் வந்து குறைஞ்சிட்டே வருது, ஸ்டார் வந்து கூட்டிகிட்டே போகுது. அதுக்கு லாஜிக் என்னதுன்னா, 1 இருந்தால் ஸ்பேஸ்க்கு என்ன பண்ணுறா, நம்பர் ஆஃப் ரோஸ் மைனஸ் ஐ தான் ஸ்பேஸ் கணக்கு. இது ஸ்பேஸ்க்கு. இதே ஸ்டாருக்கு வந்து 2 இன்ட்டு கரண்ட் ரோ -1. இதுதான் லாஜிக். இது பாருங்க, 10 மைனஸ் ஐ, 10 ரோஸ் மைனஸ் ஐ தான் இந்த ஸ்பேஸ் தான். ஸ்பேஸ் நம்பர் ஆஃப் ஸ்பேசஸ், சரி, நம்பர் ஆஃப் ரோஸ் இன் மைனஸ் ஐ, இதுதான் இந்த இடத்துல இருக்கு. 2 இன்ட்டு கரண்ட் ரோ -1. இதை இங்கே மல்டிப்ளை பண்ணால் இது என்ன ஆகும்? 1 இருக்குதுன்னு வச்சுக்கோ. ஐ 1 இருந்தால் 10 மைனஸ் 1 9. அப்போ ஸ்பேஸ் இன்ட்டு 9னா 9 ஸ்பேசஸ் வந்துடும். 2 இன்ட்டு 1 2, 2 மைனஸ் 1 1, ஒரு ஸ்டார் வரும். ஐ 2 இருந்தால் 10 மைனஸ் 2 8 ஸ்பேஸ் வந்துடும். 2 இன்ட்டு 2 4, 4 மைனஸ் 1 3 ஸ்டார் வந்துடும். லாஜிக் புரியுதா? இந்த பிரிண்ட் அவுட் வந்து ரொம்ப சிம்பிள். நீங்கள் இன்னொன்று கேட்டிருக்காங்க, அப்படியே ஒரு வாட்டி இப்படி பிரிண்ட் போட்டு தலைக்கீழ போட சொல்கிறீங்க, அவ்வளோதான். அது என்ன கேட்டிருக்காங்கன்னா, ஒரு ஸ்டாரு, டபுள் ஸ்டாரு, ட்ரிபிள் ஸ்டாரு இப்படி வரணுமா, திருப்பியும் 4 ஸ்டாரு, 3 ஸ்டாரு, 2 ஸ்டாரு, 4 ஸ்டார் வரணும்னு போட்டிருக்காங்க. இது ஒன்றும் இல்லை, 2 லூப், ரிவர்ஸில் ஒன்று, ஃபார்வர்டில் ஒன்று. ஃபார் ஐ இன் ரேஞ்ச் ஆஃப் 5ன்னு வச்சுக்கிங்க, 1,5. பிரிண்ட் கொடுத்துட்டு ஐ இன்ட்டு ஸ்பேஸ் ஸ்டார் இன்ட்டு ஐ போட்டுருங்க. இது முடிஞ்ச உடனே திருப்பி இன்னொரு லூப் போட்டுருங்க ரிவர்ஸில். எங்கேருந்து ஆரம்பிக்கணும்? 4,0 போட்டுருங்க, -1. இதே லாஜிக் தான். இப்போ ரன் பண்ணுறேன் பாருங்க. இதெல்லாம் கமெண்ட் பண்ணுறேங்க. இல்லை என்ன கேட்டீங்க? அங்கே ஒரு கேப் வேணும்னு நினச்சிங்கன்னா இங்கே ஒரு எம்டி பிரிண்ட் கொடுத்துருங்க. சரிதா? லாஜிக் பார்த்துக்கணும். 1 to 5னா 1 to 4 போகும். 4 to 0னா 4 to 1 போகும். ஒன்றுனா குறைஞ்சினா வரும். சரியா? இதை ட்ரையாங்கிளில் பண்ணணுமா? அதே லாஜிக் தான், ரிவர்ஸில் போடுங்க. ஏற்கனவே போட்டோம்ல அந்த ப்ரோக்ராமு, அதை அப்படியே எடுத்துகிட்டு போட வேண்டியது தான். இந்த லாஜிக் தான், இதே ட்ரையாங்கிள் ப்ரோக்ராமு. இதை அப்படியே என்ன பண்ணுங்கன்னா ரிவர்ஸில் போட வேண்டியது தான். இதை காப்பி பண்ணுங்க. இங்கே 11,10ல் ஆரம்பித்து 0 வரைக்கும் போயிட்டு -1 போடுங்க.
இங்கே ஒரு எம்டி பிரிண்ட் கூட கொடுத்துருங்க. ஆச்சா? அப்படியே தலைகீழ போட்டிருக்கேன். ஃபார்வர்டில் போட்டதை இப்போ ரிவர்ஸில் போட்டிருக்கோம். அவ்வளோதான். எப்படி போட்டாலும் அப்படி தான் வரப்போகுது. இதை வச்சு முதல்ல முடிங்க. இதை வச்சு அப்படியே பாஸ்கல் டயக்ராமுக்கு லாஜிக் வரணும். ஏன்னா நம்பர் மாறும் இல்லையா? இதில் ஸ்டார்ன்றதுனால ஈஸியாக போட்டோம். அது நம்பர் மாறும். அது டைம் இருக்காது. இப்போ நெக்ஸ்ட் கிளாஸில் வேணால் பார்த்துக்கலாம். ஏன்னா அது நம்பர் வந்து 1 1 to 1 1 2 2 1 அது மாதிரி போயிட்டே இருக்கும் இல்லையா? 1 2 3 2 1 அப்படி வரும். நெஸ்டடில் போடணுன்னா இந்த லாஜிக்கை 2 லூப் போடணும். ஃபார் ஐ இன் ரேஞ்ச் ஆஃப் 5 ரோ. ஒவ்வொரு ரோலையும் ஒரு அந்தந்த ரோ நம்பருக்கு ஏற்ற மாதிரி ஸ்டார் வருது. ஃபர்ஸ்ட் ரோவில் 1 ஸ்டார், 2வது ரோவில் 2 ஸ்டார், 3வது ரோவில் 3 ஸ்டார், 4வது ரோவில் 4 ஸ்டார், 5வது ரோவில் 5 ஸ்டார். இதை ரோனே வச்சுக்கிங்க. கரெக்டா? இதை ரோனே வச்சுக்கிங்க. இப்போ இங்கே போயிட்டு ஃபார் கால் இன் ரேஞ்ச் ஆஃப் ரோ போட்டுக்கோங்க. பிரிண்ட் கொடுத்துட்டு ஸ்டாரை போட்டுருங்க. ஆமாம், என்டி கொண்டு ஸ்பேஸ். இல்லைன்னா ஒரே லைனில் வராது, தனித்தனி லைனில் வந்துடும். ஒரே லைனில் வரணுன்றதுக்காக தான் இப்படி போடுறோம். இப்போ பாருங்க இருக்கா? எப்படி கொடுத்துருக்கான்னு பார்த்து சொல்லிடுறேன். ஃபர்ஸ்ட் ரோ வந்து 0 இருக்கும்போது ரோ 0 + 1 1. அப்போ காலம் வந்து ஒரு முறை தான் போகும். அப்போ 1 ஸ்டார் வரும். ரோ வந்து 1 இருக்கும்போது 2 முறை போகும். அப்போ 2 ஸ்டார் பிரிண்ட் ஆகும். ரோ வந்து 2 இருக்கும்போது இது 3 முறை போகும். 3 ஸ்டார் பிரிண்ட் ஆகும். இதில் ஸ்பேஸ் தானே வருது முன்னாடி. அது ஒன்றும் வேலையே கிடையாது. அது என்ன பண்ணனா 1 ஸ்டார் 2 ஸ்டார் 3 ஸ்டார் தான் வருது. போட்டு காமிக்கிறேங்க. இன்னொருத்தங்க கேட்டிருக்காங்க, கேப்பாக விட்டு கேட்டிருக்காங்க. இதை அப்படியே பாருங்க. இது ஓகே இல்லையா? இதை அப்படியே என்ன பண்ணுறேன், இதே லாஜிக் தான். ஸ்பேஸ் இதை நெஸ்டட்லேயே போட்டு காமிக்கிறேன். ஸ்பேஸ் வந்து பிரிண்ட் பண்ணணும். பிரிண்ட் கொடுத்து ஸ்பேஸ் கொடுத்து இன்டு நம்பர் ஆஃப் ரோஸ் 5 - row +1 row -1 comma end equal to அஞ்சா. ஃபர்ஸ்ட் ரோல 1 ஸ்டார், 2வது ரோல 2 ஸ்டார், 3வது ரோல 3 ஸ்டார், 4வது ரோல 4 ஸ்டார், 5வது ரோல 5 ஸ்டார். என்ன ஒன்று, இந்த இடத்துல ஒரு கேப் கொடுத்துட்டேன். இது கேப் கொடுக்கலன்னா என்ன ஆகும்? ஒட்டிட்டு வரும், இப்படி வரும். ஓகேவா? இதை நான் கேப் கொடுத்ததுனால கௌரவத்தையும் கேப் பண்ணிச்சு. இது இந்த லைனை கட் பண்ண முடியும். இந்த லூப்பே கட் பண்ண முடியும். நெஸ்டடில் போட சொல்லியிருந்தாங்களே, அதனால் நெஸ்டட் அவங்களுக்கும் இது ஈஸியாக இருக்கும். நெஸ்டட்லேயும் போட்டு ஒரே லைனில் போடணும்னாலும் போடலாம். இது அப்படியே வேற எக்ஸ் பேட்டர்ன் போடுங்கன்னா புரியல. எக்ஸ் பேட்டர்ன் என்ன சொல்றீங்க? பேட்டர்ன் சொல்லுங்க பார்க்கலாம். அது இந்த ஸ்டாருக்கு பதிலாக எக்ஸ் கேட்குறீங்களா? இப்படி கேட்குறீங்களா? என்ன கேட்குறீங்க? பேட்டர்னே எக்ஸ் மாதிரி வரணுமா? ஓகே, சரி. இதெல்லாம் போயிடுங்க. நான் இன்னைக்கு எக்ஸசைஸ் எல்லாத்தையும் அப்லோட் பண்ணிடுவேன். ப்ரோக்ராம் மட்டும் இப்போ அப்லோட் பண்ணிடுறேன். எக்ஸசைஸ்லாம் வந்து அப்லோட் பண்ணுறேன். எல்லாரும் போட்டுட்டு தீபாவளி கழிச்சு நெக்ஸ்ட் வாரம் ஃபுல்லாக கிளாஸ் கிடையாது.
ஓகேவா? அதனால் என்ன பண்ணுங்க, நெக்ஸ்ட் கிளாஸ் வந்து 1:30 தான். கிளாஸ் எப்பயுமே 1:30 தான். 1:30 to 3:30 தான் செஷன். நெக்ஸ்ட் கிளாஸ் 31st செக் பண்ணுறேன். டேட் ஷெடியூல் பார்த்துட்டு சொல்கிறேன் உங்களுக்கு. இருங்க பார்த்துருங்க இப்போவே. நெக்ஸ்ட் கிளாஸ் 1ஆம் தேதி தான். தெரியல, செக் பண்ணுறேன். அது நான் சார் அனுப்பிச்சது என்னன்னு தெரியல. மண்டே போட்டிருக்காரான்னு தெரியல. பார்க்குறேன். நான் செக் பண்ணிடுறேன். எனக்கு ஒரே நிமிஷம். சாருக்கு அனுப்பிச்சது தான் பார்த்தா தெரியும். சார் உங்களுக்கு அனுப்பிச்சிருப்பார் இல்லையா? ஹெட் ஆஃபீஸ்லேருந்து உங்களுக்கு என்ன அனுப்பிச்சாங்களோ அதுதான் ஷெடியூல். ஓகே, மேபி 31st மண்டே இருக்குன்னு நினைக்கிறேன். ஓகே, செக் பண்ணிக்கலாம். 1:30 தான் டைமிங்ஸ். ஓகே, சரி பார்க்கலாம். நெக்ஸ்ட் கிளாஸ் பார்க்கலாம். எக்ஸசைஸ் எல்லாரும் முடிச்சு 31st சப்மிட் பண்ணோம். எப்படி சப்மிஷன் பண்ணணுன்றது எல்லாமே இன்ஃபர்மேஷன் வரும் உங்களுக்கு. சரியா? ஓகே, பார்ப்போம்.